அடையாளம் துறப்போம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி சுரேந்திரன் ஐயா அவர்கள் மதுரையிலிருந்து நம்மோடு விண்ணலை வழியாக இணைந்துள்ளார்கள். சிந்தனையை செவிமடுப்பதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் சுரேந்திரன் ஐயா அவர்கள் 13 ஆண்டுகளாக மனவளக்கலையிலே தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தொண்டு செய்து வருகின்றார்கள். ஆசிரியராக 10 ஆண்டுகளாக சேவையாற்றி வருகின்றார்கள். மதுரை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் முன்னாள் செயலாளராகவும் தற்போது கோப்புதூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் துணை தலைவராகவும் அடுத்து வேதாத்ரி மகரிஷி ஐயர் பங்களா தவ மையத்தின் பொறுப்பாளராகவும் மிகச் சிறப்பாக சேவை செய்து வருகின்றார்கள். மேலும் ஐயா அவர்கள் ஹோமியோபதி, மலர் மருத்துவம், காய்கறி மருத்துவம் இவற்றையும் கற்றுள்ளார்கள். இயற்கை மருத்துவ ஆர்வலராகவும் உள்ளார்கள். தனியார் தொலைக்காட்சியான ராஜ் டிவியின் தென் தமிழக மேலாளராகவும் சிறப்பாக சேவை செய்து வருகின்றார்கள். ஐயா அவர்களுடைய வாழ்க்கை துணையும் 8 ஆண்டுகளாக மனவளக்கலையில் சேவை புரிந்து வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி சுரேந்திரன் ஐயா அவர்களை அனைவரின் சார்பிலே வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று அடையாளம் துறப்போம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வாழ்க, குருவே துணை. குரு வாழ்க, குருவே துணை. அன்பான சிந்தனையாளர்களை, சான்றோர் பெருமக்களை, உங்களை இந்த இனிய காலை வேளையிலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களுடைய நோக்கமாகிய உலக சமாதானம், உலக அமைதி என்ற ஒரு நிலை அடைவதற்காக, உலக அமைதி என்ற ஒரு நிலை அடையும் வழிமுறையாக ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே சில தனி மனிதர்களால் இணையப்பெற்றது குடும்பம், பல குடும்பங்களால் இணையப்பெற்றது இந்த ஊர் சமுதாயம், பல ஊர்களால் இணையப்பெற்றது நாடு, பல நாடுகளால் இணையப்பெற்றது உலகம். எனவே உலக அமைதியினுடைய தொடக்கம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனிலிருந்து தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தனி மனித உடல் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சி முறைகளையும், உயிர் திணிவு பெற்று வலிமை பெற்று நீண்ட ஆயுள் பெறுவதற்கு காயகல்ப பயிற்சி முறைகளையும், மனம் அமைதி பெறுவதற்காக தவம் தியான பயிற்சி முறைகளையும், மனம் தெளிவு பெற்று அறிவிலே உயர்வு பெறுவதற்காக தாய்வு பயிற்சி முறைகளையும் மனவளக்கலை என்ற பெயரிலே தொகுத்து வைத்திருக்கின்றார்கள் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள். இந்த உன்னதமான உலக சமாதானம், உலக அமைதி என்ற ஒரு திட்டத்திலே நாம் நம்மையும் இணைத்துக் கொள்வதன் பொருட்டு இந்த பயிற்சி முறைகளை முறையாக செய்து வருவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டு இன்றைய இந்த நிகழ்வினை நிறைவாக நடத்தி தரும்படி எல்லாம் வல்ல பேராற்றலையும் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களையும் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்து நம்ம எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த அடையாளம் துறப்போம் என்ற ஒரு சிந்தனையை நாம் இன்னைக்கு மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த அடையாளம் துறப்போம் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நமக்கு எது மாதிரியான தத்துவங்களை எதற்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு சிந்தனையை நாம் மேற்கொண்டோமானால் நமக்கு இந்த தலைப்பை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு தத்துவங்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல நம்மை மனித குலத்தை வழிநடத்தி சென்று வந்திருக்கிறது. அப்பேற்பட்ட தத்துவங்கள் காலத்திற்கு தகுந்தவாறு தன்னை தகவமைத்து கொண்டிருக்கும் பொழுது அதை ரிஃபைனிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லலாம். அந்த தத்துவங்களை ரிஃபைன் செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அந்த தற்காலத்திற்கு ஏற்ற முறையில் வாழ்க்கை நிலையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு நம்முடைய இந்து மதம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு படைப்பு தத்துவம் என்ற ஒரு தத்துவத்தை சொல்லி இருக்கிறார்கள். பௌத்தம் நிலை தத்துவம் என்று ஒன்று சொல்லி இருக்கிறார்கள். அதை விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு தத்துவம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை சொல்லி இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு தத்துவங்கள், படைப்பு தத்துவம், நிலை தத்துவம், பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு தத்துவம், இது மாதிரியான தத்துவங்கள் பார்த்தோம் அப்படின்னா விஞ்ஞானம் வளர்ந்த ஒரு காலகட்டத்துல அத பரிணாம தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய தத்துவ முறைகள் வாழ்க்கையில நமக்கு படித்திருக்கிறோம்.
அதை நமக்கு முன்னோர்கள் நமக்கு வழங்கி வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருப்பது என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இது ஒரு தன்மாற்ற தத்துவம். சுத்த வெளியே தன்னையே இறுக்கி சூழ்ந்து அழுத்தி கொண்டு நொறுங்கி துகளாகி, அந்த நொறுங்கிய துகள்கள் மீண்டும் அதே சுத்தவெளியின் தன் இறுக்கத்தினாலே விண்ணாக, விண்முதல் நிலம் வரை பஞ்ச பூதங்களாகவும், ஓரறிவு தாவரம் முதற்கொண்டு ஆறாவது அறிவு என்ற ஒரு நிலையில் சிறப்பு பெற்ற நிலையில் மனிதன் என்ற நிலையிலும் தன்மாற்றம் அடைந்து வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதுதான் மனவளக்கலையினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த சுத்தவெளியே மனிதனாக வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்வதுதான் இந்த மனவளக்கலை தத்துவங்களுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்ப இந்த சுத்தவெளிதான் மனிதனாக வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இவ்வளவு பயிற்சி முறைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆரம்ப நிலையிலே ஆக்கினை, சாந்தி, துரியம், பஞ்சபூத நவகிரக தவம், பஞ்சேந்திரிய தவம், அடுத்து துரியாதீத தவம், 9 மைய தவம், இது போன்ற தவமுறைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக நமக்கு இறைநிலை தவம் வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு காலகட்டங்கள்ல நம்முடைய அறிவின் திறத்திற்கு ஏற்றவாறு, தரத்திற்கு ஏற்றவாறு நமக்கு பயிற்சி முறைகளாக மிக தேர்ந்த உளவியல் அறிஞர்களுடைய துணை கொண்டு அருட்தந்தை அவர்கள் இதை ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடத்தொகுப்பாக அமைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த பாடத்தொகுப்பானது எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த பாடத்தொகுப்பில் நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள், இந்த கல்வி முறையானது நமக்கு எந்த வகையிலே உதவி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில மேம்பாடு அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடிப்படை தத்துவம் என்பது நாம் நம்முடைய மன அலைச்சூழல், அடிப்படை பயிற்சி என்பது நம்முடைய மன அலைச்சூழலை குறைத்து நம்முடைய இயல்பு நிலையை, உள்ளதை உள்ளவாறு உணர்தல், நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு உதவி செய்யக்கூடியது நமக்கு இந்த அடிப்படை பயிற்சி, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து அப்பொழுதுதான் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏன் பிறந்திருக்கிறோம், எதற்காக இந்த பெற்றோருக்கு பிறந்தோம், எதற்காக எனக்கு இந்த வாழ்க்கை துணை வந்தாங்க, எதற்காக எனக்கு இப்பேற்பட்ட ஒரு குழந்தைகள் வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் இருக்கும் பொழுது அது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக நமக்கு விடை தெரியாத ஒரு கேள்வியாக அது இருக்கும். அப்ப இந்த கேள்விகளை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் கொள்ளும்போது அங்க உடலிலே நோய், உள்ளத்தில் களங்கம், மனதில் குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல் அப்படின்ற ஒரு நிலை என்பது நமக்கு இயல்பாக இருந்த ஒரு நிலை. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் ஏன் இந்த பெற்றோருக்கு பிறந்தேன், எனக்கு ஏன் இவர் வாழ்க்கை துணையாக வந்தார், என்னுடைய குழந்தைகள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், எனக்கு என்னுடைய உடன் பிறந்தவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், என்னுடைய உறவினர்கள் ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறார்கள், இந்த கேள்விகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு இந்த அடிப்படை பயிற்சியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பயிற்சி முறைகள் ஆக்கினை, சாந்தி, துரியம் என்பது நமக்கு ஓரளவுக்கு மனதை அமைதி நிலையில் வைத்துக் கொள்ள உதவி செய்யும். மகிழ்ச்சி அவங்க சொல்லுவாங்க பார்த்தோம் அப்படின்னா, ஆரோக்கியமான உடலில்தான் அறிவு திறம்பட இயங்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஆரோக்கியமான உடலில் தான் அறிவு திறம்பட இயங்கும். இப்ப அந்த ஆரோக்கியமான உடலில் அறிவு திறம்பட இயங்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆரோக்கியம் என்பது அமைதியான மனமே ஆரோக்கியத்தின் அடிப்படை. அமைதியான மனமே ஆரோக்கியத்தின் அடிப்படை. அப்ப அமைதி நமக்கு அடிப்படையாக இருக்கிறது, ஆரோக்கியம் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. இந்த அமைதியோடும் ஆரோக்கியத்தோடும் நாம் சிந்திக்கும் பொழுதுதான் நம்முடைய அறிவு என்பது திறம்பட இயங்கும் அப்படின்றத நமக்கு அருட்தந்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்ம சில அடையாளங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, இந்த கேள்விகள் எல்லாம் இப்ப நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு ஒரு உயர்ந்த ஒரு பொருள் நிலையில இருக்கிறேன், ஒரு பணக்காரராக இருக்கிறேன், அல்லது ஒரு குறைவான பொருள் நிலையில இருக்கிறேன், ஒரு ஏழையாக இருக்கிறேன், நான் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், உடல் வலுவோடு இருக்கிறேன், நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன், இப்படி நான் இன்னும் உயரமா இருக்கிறேன், நான் இன்னும் குள்ளமா இருக்கிறேன், நான் நல்ல பருமனா இருக்கிறேன், நான் ஒல்லியா இருக்கிறேன், நான் கலரா இருக்கிறேன், நான் இன்னும் கருப்பா இருக்கிறேன், அப்படி சொல்லிட்டு நிறைய நமக்குள்ள இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அதை பெருமையா நினைச்சோம் அப்படின்னா அதை உயர்வு மனப்பான்மைன்னு சொல்லி சொல்றோம். அதை சிறுமையாக நினைச்சோம் அப்படின்னா அது ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்றத நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த உயர்வு தாழ்வு நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நமக்கு சுத்தவெளிதான் மனிதனாக வந்திருக்கிறது என்ற ஒரு உண்மையை ஏன் உணர வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி.
அப்ப அந்த உணர்வை பெறுவதற்காகத்தான் நமக்கு இந்த அடிப்படை பயிற்சி, அடுத்து முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, இப்போது இருக்கக்கூடிய பாடத்திட்டம், அடுத்ததாக பிரம்மஞான பயிற்சி, அருள்நிதியர் பயிற்சி, பிரம்மஞானம் வரைக்கும் நம்ம பயிற்சியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த பிரம்மஞானம் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள், தலைப்புகள் ஒவ்வொன்றுக்குள்ளாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மறைபொருள் அடங்கி இருக்கிறது. ஒரு தலைப்பையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மறைபொருள் அடங்கி இருக்கிறது. அந்த தலைப்பை நாம் ஒவ்வொரு தலைப்பையும், இன்னும் சொல்ல போனா மகரிஷி அவங்க கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையையும் நான் ஏன் படிக்க வேண்டும் முதல் கேள்வியாக நம்ம எடுத்துக்கணும். மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் நான் ஏன் படிக்க வேண்டும், சுத்தவெளிதான் மனிதராக வந்திருக்கிறத நான் தெரிஞ்சு என்ன செய்ய போறேன் அப்படின்ற ஒரு விளக்கம் எனக்கு வேணும். அடுத்தது அதை எப்படி படிக்க வேண்டும், எதற்காக படிக்க வேண்டும், சரிங்களா? இப்ப இந்த 3 கேள்விகளை நாம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளலாம். ஏன் படிக்க வேண்டும்? மகிழ்ச்சி இப்ப நம்மளா இந்த விஷயத்தை தொடர்ந்து நம்முடைய ஆராய்ச்சி, அதன் மூலமாக நான் மேம்பாடு அடையணும் அப்படின்னா மகிழ்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில பெரும்பகுதி கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் இதற்காக அவங்க முழுமையாக செலவழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு விளக்கங்களை நமக்கு கொடுப்பதற்கு. அப்போ 40 ஆண்டு காலம் மகிழ்ச்சி அவங்களுடைய உழைப்பு, அதற்கு பின்பு நமக்காக உழைத்த பேராசிரியர்களுடைய உழைப்பு, அதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் ஒரு தனிமனிதன் உழைத்து அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட அறிவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த தத்துவம். அதாவது இந்த தத்துவத்துக்கு மட்டும் அவங்க 200 ஆண்டுகள், அதெல்லாம் எங்கிருந்து ரிஃபைன் ஆகி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, அந்த படைப்பு தத்துவம், நிலை தத்துவம், பெருவடிப்பு தத்துவம், பரிணாம தத்துவம், அதெல்லாம் தாண்டி, இதெல்லாம் இல்ல 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 அப்படின்றத தாண்டி தான் இந்த தன்மாற்ற தத்துவம் அப்படின்றது நமக்கு மகிழ்ச்சி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த தன்மாற்ற தத்துவம் உருவாவதற்கு தற்காலத்துல இருக்கக்கூடியது ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் நமக்கு கொடுத்த பேராசிரியர்களுடைய வாழ்க்கையும் அவங்க செலவு செய்த நாட்களையும் கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 100 ஆண்டுகள்ல இருந்து 200 ஆண்டுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இதற்கு முன்பாக சொல்லப்பட்ட நமக்கு அந்த படைப்பு தத்துவம், நிலை தத்துவம், பெருவடிப்பு தத்துவம், பரிணாம தத்துவம், இதெல்லாம் உருவாகுவதற்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் உருவாயிருக்கு. அப்ப இவ்வளவு ஆண்டுகளுடைய உழைப்பினுடைய எசன்ஸ் சாரம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த தன்மாற்ற தத்துவம் அப்படின்றது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இத்தனை ஆண்டுகள் ஒரு மனிதன் தனி மனிதனாக முடியாது, சமுதாயமாக உழைக்கப்பட்ட உழைப்பின் பயன்தான் இப்பொழுது எனக்கு சுத்த வெளியே மனிதனாக வந்திருக்கிறது என்ற ஒரு அடிப்படை அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் இதை ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். இப்ப இந்த அடையாளம் துறப்போம், சுத்தவெளிதான் மனிதனாக வந்திருக்கிறது என்ற ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நமக்குள்ளாக இந்த 6 தேவையற்ற குணங்கள் எழாது. 6 தேவையற்ற குணங்கள் எழாது. அதாவது அத என்னவாக மாத்தி இருப்போம்? நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, சமநோக்கு, நேர்நிறை உணர்வு, சமநோக்கு, மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நாம 6 நல்ல குணங்களாக மாற்றி இருப்போம். 6 நல்ல குணங்களாக மாற்றி இருக்கும் பொழுது நமக்குள்ளாக எந்த ஒரு கேள்வியும் எழவே எழாது. எந்த ஒரு கேள்வியும் எழவே எழாது. இவர் ஏன் இப்படி இருக்கிறார், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், அவர் ஏன் இப்படி இருக்கிறார், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னுடைய உடல் எப்படி இருக்கு, இப்படி சொல்லிட்டு நமக்குள்ளாக எந்த ஒரு கேள்வியுமே வராது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்ப நமக்கு இந்த அடையாளம் எதற்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா உண்மைக்கு தடையாக இருக்கிறது. அடையாளம் என்பது நமக்கு உண்மைக்கு தடையாக இருக்கிறது. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி காலகட்டங்கள்ல பெண்களுக்கு மறுக்கப்பட்ட ஆன்மீக உயர்வுக்கான பயிற்சி முறைகள் மகிழ்ச்சி அவங்க முதல்ல நம்ம எடுத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சாதாரணமா நாளைக்கு மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினம். இந்த நேரத்துல இதை இன்னும் நல்லா ஆராய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா முந்தைய காலகட்டங்கள்ல பெண்களுக்கு மறுக்கப்பட்ட அந்த குண்டலினி யோக பயிற்சியானது அனைவரையும் கனிவுடனே நெற்றி தொட்டு அந்த புனித முறையை பரப்ப உளம் மகிழ்ந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லுவாங்க. அந்த வகையிலே இந்த முதல்ல மகிழ்ச்சி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு பயிற்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய விளக்கங்களை பார்த்தோம் அப்படின்னா ஆண் பெண் இருபாலருக்குள்ளாகவும் இருப்பது இறைநிலையே அப்படின்னா அவங்களுக்குள்ளாக இருக்கிறது இறைநிலையே அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்காகத்தான் நமக்கு இருபாலருக்கும் இயல்பாக இந்த பயிற்சியை பொதுவாக அமைத்திருக்கிறாங்க. வேறு அமைப்புகள்ல மற்ற இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரியான ஒரு முறைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க
ஒரு ஆண் மட்டும்தான் அங்க வந்து ஒரு குருவாக இருக்க முடியும். இப்படி என்ற விஷயங்கள்லாம் நமக்குள்ள நம்ம சமுதாயத்துல நிறைய ஏற்கனவே இருக்கு, இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்தது, தற்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஜெண்டர் டிஃபரன்சியேஷன், பாலின வேறுபாடு. இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முதல்நிலை அகத்தாய்வுல நமக்கு வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவம், அடுத்தது எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இது போன்ற தலைப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல தவமுறைகள் நமக்கு பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவகிரக தவம், இதெல்லாம் வந்து அகத்தாய்வின் நோக்கம், பயன்கள், இதெல்லாம் வந்து அடிப்படையில முதல்நிலை அகத்தாய்வுல கொடுக்கப்பட்ட தலைப்புகள். இரண்டாம் நிலை அகத்தாய்வுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, அதுக்கு அடுத்ததாக துரியாதீத தீட்சை, நான் யார், பாவ பதிவுகளும் போக்கும் முறைகளும், குடும்ப அமைதி, பெண்ணின் பெருமை, மௌனத்தின் மேன்மை, வாழ்த்தினுடைய நன்மைகள், விஞ்ஞான பூர்வமான விளக்கம், நற்பண்புகள், இது வந்து இரண்டாம் நிலை அகத்தாய்வு. மூன்றாம் நிலை அகத்தாய்வுல 9 மைய தவம், மனிதருள் வேறுபாடு ஏன், இது அறிவே தெய்வம், இது மாதிரி நமக்கு தலைப்புகள் வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு கொடுக்கப்பட்ட தலைப்புகளும் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை ஆராயும் பொழுது முதல்நிலை அகத்தாய்வு என்பது ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக்குவது, ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக்குவது. அந்த தேவையற்ற குணங்கள், தேவையற்ற எண்ணங்கள் இருக்கும் பொழுது நான் நல்ல மனிதன் கிடையாது. தேவையற்ற ஆசைகள் இருக்கும் பொழுது நான் நல்ல மனிதனாக இருக்க முடியாது. மனதை இதமாக வைத்திருப்பவனை மனிதன் அப்படின்ற அடிப்படையிலே தேவையற்ற ஆசைகள் எனக்குள்ளாக இருக்கும் பொழுது எனக்கு நான் மனிதன் என்ற அந்த ஒரு சின்ன அடையாளம் எனக்கு இல்லை. தேவையற்ற அங்க மனிதன் அப்படின்ற ஒரு தகுதியே அங்க இல்லை அப்படின்ற ஒரு விஷயமாக மாறிவிடும். அப்ப தேவையற்ற எண்ணம், தேவையற்ற ஆசை, தேவையற்ற சினம், தேவையற்ற கவலை, இதெல்லாம் நம்ம விலகிவிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து எனக்கு நிறைய தேவையில்லாத அடையாளங்களை கொடுத்திருக்கிறது. இந்த தேவையற்ற எண்ணம், ஆசை, கோபம், கவலை, இதெல்லாம் வந்து இந்த அடையாளங்களை நான் முதல்ல துறக்க வேண்டும். அடுத்தது அப்ப முதல்நிலை அகத்தாய்வு முழுமை பெறும் பொழுது நான் அப்பொழுதுதான் ஒரு முழுமையான மனிதனாக மாறுகிறேன். அப்பொழுதுதான் முழுமையான மனிதனாக மாறுகிறேன். இரண்டாம் நிலை அகத்தாய்வு என்பது நான் யார், எங்கிருந்து வந்திருக்கிறேன், எனக்கு ஏன் இவர் வாழ்க்கை துணையாக அமைந்திருக்கிறார், நான் எங்கே போக வேண்டும் இப்படின்ற விளக்கங்கள்லாம் கிடைத்த பின்பு எனக்கு தனி மனித அமைதி, அது குடும்ப அமைதியாக மலர்வதற்கான குடும்ப அமைதி, பெண்ணின் பெருமை, குடும்பத்தில் நாம் நம்ம வீட்டுல யாரு என்ன சொன்னாலும் நம்ம அமைதியா இருக்கணும், அதெல்லாம் வந்து மௌனத்தினுடைய சிறப்புகளாக நம்ம ஆரம்ப காலகட்டங்கள்ல பயிற்சிக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக மேம்பாடுன்னு சொல்லக்கூடியது அடுத்த கட்ட நிலையில. மூன்றாம் நிலை அகத்தாய்வு என்பது தனி மனித உளவியல் சொல்லலாம், முதல்நிலை அகத்தாய்வு. இரண்டாம் நிலை அகத்தாய்வு என்று சொல்லக்கூடியத ஒரு குடும்பத்திற்கான உளவியல் அப்படின்னு சொல்லலாம். அந்த குடும்ப தனிமனித உளவியலை தெரிந்து கொண்டோமானால் நம்மை சீரமைத்துக் கொள்ள முடியும். குடும்பத்தினுடைய உளவியலை தெரிந்து கொண்டோமானால் குடும்பத்தை சீரமைக்க முடியும். மூன்றாம் நிலை அகத்தாய்வு என்பது சமுதாயத்தினுடைய உளவியல். அதுலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனிமனித உளவியலை தெரிந்து கொண்டால் என்னை உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து கொள்வேன், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், என்னை நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன், ஏற்றுக்கொண்டு என்னை தரம் மாற்றி உயர்வதற்கான பயிற்சி பழக்கத்தை வழக்கமாக மாற்றிக்கொள்வேன். அப்ப இரண்டாம் நிலை அகத்தாய்வு முடிக்கும் பொழுது அதுல கொடுக்கப்பட்ட தலைப்புகளை என்பது என்னுடைய குடும்பத்தை சிறப்பாக நடத்தி வழிநடத்தி அவங்கள அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக அது உதவி செய்யும். மூன்றாம் நிலை அகத்தாய்வு என்பது ஒரு சமுதாயத்தினுடைய உளவியலை தெரிந்து கொண்டு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கான தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல முக்கியமான ஒரு தலைப்பு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படின்ற ஒரு தலைப்பு. இந்த மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து மகரிஷி அவங்க 16 காரணிகள் 7 சம்பத்துகளாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளங்களாக இருக்கிறது அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த 16 காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், இவற்றிற்கு ஏற்ப இந்த 16 காரணிகள் இவற்றிற்கு ஏற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், இந்த 7 சம்பத்துகள், இந்த 7 சம்பத்துகள் மனிதர்களுக்கு வரும் வகையும் அவற்றின் தரம் அளவுக்கு ஏற்ப வாழ்க்கை நிலை வேதமுடன் தோன்ற கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு மனிதன் இப்ப இந்த 16 காரணிகள் 7 சம்பத்துகள் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கும் பிறருக்கும் இருக்கக்கூடிய அடையாளத்தினுடைய காரணம்.
நான் வந்து உயர்வா இருக்கிறேன், நான் வந்து பொருளாதாரத்துல மேம்பட்ட நிலையில இருக்கிறேன், நான் பொருளாதாரத்துல ஒரு குறைவான நிலையில இருக்கிறேன், நான் வந்து கல்வியில உயர்ந்த நிலையில இருக்கிறேன், நான் கல்வியில ஒரு குறைந்த நிலையில இருக்கிறேன், நான் வந்து நல்ல உடல் வலுவுல இருக்கிறேன், நான் உடல் பலவீனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு உடல் வலுவான ஒருத்தர், ஒரு பலவீனமான உடல் உடைய ஒருத்தரை பார்த்து அவரை ஒரு சக மனிதராக கூட மதிக்கக்கூடிய நிலை இல்லாத ஒரு சமுதாயமாக இன்னைக்கு இருக்கு. அப்ப இந்த அடையாளம், இந்த ஒரு ஐகான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதாவது தொழிலுக்கு இது உதவும். புற உலகத்துக்கு இந்த அடையாளங்கள் எல்லாமே தேவையான ஒன்றாக இருக்குது. ஒரு பிராண்ட கிரியேஷன் பண்ணணும், இது வந்து புற உலகத்துக்கு தேவை. ஆனால் இந்த புற உலக வெற்றி என்பது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை பூர்த்தி அடைய செய்யாது, உங்களுடைய வாழ்க்கையை அமைதியடைய செய்யாது, உங்களுடைய வாழ்க்கையை நிறைவடைய செய்யாது. அப்ப இந்த புற உலக வெற்றி என்பது நான் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், ஒரு அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றேன். நான் வந்து நானும் ஒருத்தன் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றேன். அது வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அந்த சமுதாயத்தினுடைய அங்கீகாரத்திற்காக அது தேவையாக இருக்கலாம். அது பொருளியல் வாழ்க்கைக்கு அது தேவை. ஆனா இந்த அருளியல் வாழ்க்கைக்கு இந்த அடையாளங்கள் அருளியல் வாழ்க்கையில் உயர்வதற்கான தடையாக அமைந்துவிடும். எது? முதல்ல சொன்ன மாதிரி நான் ஆண் அப்படின்னு சொல்லக்கூடியது, நான் பெண் என்று சொல்லக்கூடிய இந்த ஜெண்டர் டிஃபரன்சியேஷன் என்னுடைய ஆன்மீக உயர்வுக்கு அடிப்படையில் முதல் தடை. அப்ப இந்த அடையாளத்தை நம்ம என்ன செய்யணும்? மகிழ்ச்சி வந்து நமக்கு தலைவர் எஸ்கேஎம் ஐயா அடிக்கடி எல்லா நிகழ்வுகள்லையும் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு பிடித்த வார்த்தை, நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன விஷயம்னா, இப்போ வந்து நம்ம வந்து நீங்க அடையாளம் துறப்போம் அப்படின்னா நம்ம வந்து பெருசா வேற எதுவும் என்ன செய்ய தேவையில்லை, மாற்ற தேவையில்லை. தோற்றத்திலேயோ மற்ற விஷயங்களையோ எதுலையும் மாற்ற தேவையில்லை. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை எடுத்து விட்டால் போதும். நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா, நான் ஆண் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய வீட்டில் நான் செய்யக்கூடிய வேலைக்கு தடையாக இருக்கிறது. இது இப்ப இல்ல, நான் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஏற்படுத்திய பதிவுகள் என்னுடைய கருமையத்தில், இது அறிவியல்ல சொல்லும் போது டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்றாங்க, அந்த பதிவுகள் என்னை வீட்டில் ஒரு தொடப்பத்தை எடுத்து பெருக்க விட மாட்டேங்குது, இது வந்து இது அந்த ஜெண்டர் டிஃபரன்சியேஷன் சொல்லக்கூடிய பாலின வேறுபாடு. சரிங்களா? அப்ப நான் வசிக்கிற வீட்டுல, நான் இருக்கிற வீட்டுல நானு ஒரு தொடப்பத்தை எடுத்து இத செய்யறதுக்கு எனக்கு ஒரு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா, அந்த நேரத்தில் என்னுடைய மனநிலையில் இந்த அடையாளங்களை விட்டு சுத்த வெளிதான் மனிதனாக வந்திருக்கிறது. இப்பதான் எனக்கு அந்த தத்துவம் உதவி செய்யுது. இப்பதான் எனக்கு இந்த தத்துவம் என்பது உதவி செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆமா, ஒரு உதவி, எனக்கு அந்த டைம் மட்டும் ஓகே இதுல இருக்கு, முதல்ல வராம இருந்தது, டைம் மட்டும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிருங்க. வாழ்க வளமுடன். ஓகே ஐயா, ஓகே ஐயா. நான் கொஞ்சம் கவனிக்காம பேசிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். அப்ப இந்த சின்ன சின்ன வேலைகள், வீட்டில் நான் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், ஒரு வீட்டை சுத்தம் பண்றதா இருக்கட்டும், ஒரு துணி துவைக்கிற விஷயமாக இருக்கட்டும், என்னுடைய கழிவறையை சுத்தம் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாம் போக்குறதுக்கு மேலை நாடுகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மை போன்ற இந்த உலக சமுதாய சேவா சங்கம் போன்ற பெரிய ஆன்மீக அமைப்புகள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, முதல் பயிற்சியே நேரடியாக வந்து நீங்கள் கழிவறையை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்றது அவங்களுக்கான பயிற்சியா வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு வந்து உடற்பயிற்சி, காயகல்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் வந்து நம்ம காலியார்ல போனா ஒரு கெஸ்ட் மாதிரி நம்ம ஒரு எல்லாரும் சொல்லக்கூடியது, என்னுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இது மாதிரி மேலை நாடுகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு ஒரு பொறுப்புகளை கொடுத்து, நம்ம நாட்டிலேயும் சில இடங்கள்ல அது இருக்கு, அதை தன்னார்வமாக செய்யக்கூடிய அமைப்புகளாக இருக்கக்கூடிய அன்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இத ஒரு பயிற்சியாக நமக்கு என்னுடைய அடையாளம், நான் வந்து இந்த நிறுவனத்தினுடைய தலைவர், இந்த நிறுவனத்தினுடைய மேனேஜர், இந்த நிறுவனத்தினுடைய ஒரு பிரதிநிதி அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு அடையாளத்தையும் நம்ம என்ன செய்யணும், அங்க விட்டுட்டோம் அப்படின்னா மட்டும்தான் வெளியில நான் ஒரு நிறுவனத்தினுடைய எம்டியா இருக்கலாம், ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு சிஇஓவா இருக்கலாம், எந்த ஒரு பொறுப்புல இருந்தாலும் வீட்டுக்கு நான் வரும் பொழுது
நான் என்னுடைய வாழ்க்கை துணைக்கு கணவன் அல்லது மனைவி, என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு நான் ஒரு சகோதரன் சகோதரி, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஒரு தந்தை அல்லது ஒரு தாய். இப்படி அந்த பொறுப்புகளை மட்டுமே அந்த நேரத்திற்கு உண்டான அடையாளமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய நமக்கு ஒரு அடையாளத்தை ஒரு முகமூடியாக நாம் போட்டு வைத்திருக்கிறோம். நான் வந்து இந்த நிறுவனத்தினுடைய ஒரு ஒரு பொறுப்பாளராக இருக்கிறேன், ஒரு கல்வி நிலையத்தினுடைய முதன்மை ஆசிரியராக இருக்கிறேன். இது மாதிரி எனக்காக ஒரு 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 அடையாளத்தை, நான் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய வேலை, இது மாதிரியான விஷயங்களை வந்து எனக்கான அடையாளமாக வைத்திருக்கிறேன். இந்த அடையாளம் நான் செய்யக்கூடிய, நான் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறது. இந்த அடையாளங்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டோம்னா, துறந்து விட வேண்டும். இதை வந்து மகிழ்ச்சி அவங்க வந்து அதுக்கு தான் வந்து இந்த மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு ஒரு பாடமாக வச்சிருக்கிறாங்க. இப்படி அவங்கவுங்க வாழ்ந்த காலகட்டங்கள்ல கிடைக்கப்பட்ட அனுபவங்கள் நமக்கு என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அறிவின் தரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அறிவின் தரத்திற்கு ஏற்ப அவர்களுடைய செயல்பாடு அமையப்பட்டிருக்கிறது. அதை நாம் என்ன செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, அதை குறையாக எடுத்துக்கொள்ளாம நாம் என்னை எப்படி தரமாற்றிக் கொள்வது, தரம் உயர்த்தி கொள்வது, திறமையை உயர்த்தி கொள்வது, இதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஒரு தலைப்பு. சரிங்களா? மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. அப்ப இந்த சமுதாயத்தை நாம் உளவியலை தெரிந்து கொண்டோமானால் நமக்கு வந்து வீட்டுல நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து சிறப்பாக இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய நிலைகள்ல, இப்ப நம்ம வீட்டுல செய்யக்கூடிய வேலைகளை சிறப்பாக செய்து விட்டோம் அப்படின்னா, அந்த இடம் அமைதியாக, ஆரோக்கியமாக மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சோலையாக திகழும் நம்ம வீடு. சரிங்களா? இதற்காக நீங்கள் தனியாக எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியை தேடி நீங்க எங்கேயுமே போக வேண்டியதில்லைன்றத சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்ப அதற்கான அடிப்படை என்பது இதுதான். இப்ப நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு இந்த இறைநிலை தவத்துல நமக்கு மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அரசியல், பொருளுடைமை போன்ற மதம், சாதி, மதம், அரசியல், பொருளுடைமை என்ற பற்றுதல்களில் இருந்து மனித மனம் விடுபடுதல், இதுதான் அந்த தவத்தினுடைய நோக்கமே. சரிங்களா? நான் இந்த நாட்டிற்கோ அந்த நாட்டிற்கோ ஒரு சார்புடையவனாக இல்லாது. சரிங்களா? இந்த நாட்டிற்கோ அந்த நாட்டிற்கோ ஒரு சார்புடையவனாக இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, இந்த நாடுகள் எனக்கு செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நான் ஆதரவளிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உம்மதமே உயர்வு என்று பேசுகிறீர், உம்மதமே உயர்வு என்று பேசுகிறீர், எம்மதத்தாரிடம் இல்லை ஏழ்மை பஞ்சமா பாதகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப என்னுடைய மதம் உயர்வானதா, பிறருடைய மதம் உயர்வானதா, என்னுடைய ஜாதி உயர்வானதா, பிறருடைய ஜாதி உயர்வானதா, இப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்துல இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை புரிந்து கொண்டு இதற்கான தீர்வாக அமையப்பெற்றதுதான் இந்த மனிதருள் வேறுபாடு ஏன். அப்ப இந்த மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வெவ்வேறு மதங்களுடைய தேவை என்பது எதற்காக தோன்றியது, அது எப்படி பரிணாமம் அடைந்திருக்கிறது, எப்படி இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா, மாதிரி சொல்றாங்க, ஒரு மதத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தொடங்கப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய கால சூழல் தேவைகளுக்கு ஏற்பவாறு அங்க ஒரு தத்துவ விளக்கங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கும். காலத்தாலை அதை நடத்தி வரக்கூடியவங்க அதை என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய வசதிக்காக சில மாற்றங்களை ஏற்படுத்தி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நோக்கத்தை மறந்து விடுகிறார்கள். அப்ப அந்த அமைப்புன்னு சொல்லக்கூடியது மதத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த மதத்தினுடைய நோக்கத்தை மறந்து அவங்களுடைய வசதிகளுக்கு, அவங்களுடைய அந்த சுகபோக வாழ்க்கைக்கு தேவையான விளக்கங்களை அவங்க மதத்தினுடைய நோக்கமாக மாற்றி அமைத்து நம்மை அவங்களுக்கு அந்த அமைப்புக்கு கீழாக, அந்த மதத்தின் கீழாக வாழக்கூடிய மக்களை அடிமைப்படுத்துவதாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இது வந்து நம்ம கடந்த காலங்கள்ல இருந்த ஒரு வரலாறாக அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். இப்ப நமக்கு தான் அப்பதான் சொல்றாங்க, புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போர், புகை, போதை, பொய் ஒழித்து அமுல் செய்வோம், அதிக சுமை ஏதும் இல்லை, அவரவர்தம் அறிவின் உழைப்பால் அன்பின் உயர்வினாலும் நம்ம என்ன செய்யணும், வாழணும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி நம்ம அந்த பாலின வேறுபாடு அப்படின்ற ஒரு விஷயத்த
நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண் பெண் அப்படின்ற ஒரு பேதத்தை முதல்ல வந்து நம்ம கலைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சமுதாயத்துல வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றம் இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து அடுத்தடுத்த நிலைகள்ல வந்து மாறணும் அப்படின்றது அருட்தந்தை அவர்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? அப்படி ஒரு மாற்றம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, இன்றைக்கு நமக்கு உலக நாடுகள்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் வந்து பாத்தீங்கன்னா பெண் தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? அதுல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காகத்தான் நமக்கு வந்து அரசியல்ல வந்து இத்தனை சதவீதம் வந்து எங்களுக்கு ஒதுக்கீடு வேணும் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியது. இப்படி ஒவ்வொரு நிலைகள்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அருட்தந்தை அவர்களுடைய அந்த எண்ணமானது ஏதாவது ஒரு விதத்திலே யாராவது ஒருவர் மூலமாக செயலுக்கு வந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த எண்ணத்தை வேதாத்திரியம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை முழுமையாக உள்வாங்கி வேதாத்திரியம் உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு மிக உயர்ந்த எண்ணத்தை நாம் வைத்துக்கொண்டு அப்பொழுது நாம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் பொழுது அந்த கருத்தினுடைய சாரம் எங்கெல்லாம் சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறதோ அந்த இடங்களில் செயலாக்கம் பெறும். நான் சும்மா உட்கார்ந்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்ற வாழ்த்தலைகளை பரப்புறேன் அப்படின்னா என்னுடைய கர்மயத்தில் என்ன மாதிரியான பதிவுகள் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த பதிவுகளுக்கு ஏற்றவாறுதான் சமுதாயத்திலும் சில மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? அப்ப நான் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்த்துறேன் அப்படின்னா இந்த டிஃபரன்சியேஷனை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் மாற்றம் பெறணும் அப்படின்றது என்னுடைய அறிவின் தரமாக இருக்கும் பொழுது, என்னுடைய திறமாக இருக்கும் பொழுது இது சமுதாயத்தில் மாற்றம் பெறும். அவர் என்னை இந்த ஆண் சமுதாயமே ரொம்ப மோசமானது, இந்த பெண் சமுதாயமே ரொம்ப மோசமானது அப்படின்ற ஒரு எனக்குள்ளாக ஒரு என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு ஐடென்டிபிகேஷன் வச்சிருக்கிறேன், ஒரு அவங்கள வந்து ஒரு அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஆண் என்றால் மோசமானவங்க, பெண் என்றால் மோசமானவங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை நான் வச்சிருக்கும் பொழுது இந்த அடையாளத்தை தான் நாம் துறக்க வேண்டும். சரிங்களா? அவங்க இந்த இரு பாலரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நான் அப்படின்ற ஒரு உருவம் இங்க கிடையாது, நான் இங்க வந்திருக்க முடியாது. இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆண் பெண் இருவரும் சேர்ந்ததுதான் இந்த சமுதாயத்தினுடைய அமைப்பு அப்படின்றத புரிந்து கொண்டோம் அப்படின்னா அதுல யாரோ ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு சூழல்ல வந்து நம்ம முறை மாறி அங்க தவறுகள் செய்திருக்கிறாங்க. அதை வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே போல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடுத்த கட்டமாக என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நமக்கு ஜாதி மதம் அப்படின்ற ஒரு வேறுபாடு. அப்ப வந்து மகிழ்ச்சி சொல்லக்கூடிய ஒரு கவியில வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்முனைப்பு 6 குணம் பஞ்சமகா பாவம், தன்முனைப்பு 6 குணம் பஞ்சமகா பாவம், வாழ்வினிலே பெண்ணினத்தை வருந்த விடல் என்ற. சரிங்களா? வன்முறைகள் தன்முனைப்பு 6 குணம் பஞ்சமகா பாவம். சரிங்களா? வன்முறைகள் ஏழ்மை பிறர் பொருள் கவர்தல், வன்முறைகள் ஏழ்மை பிறர் பொருள் கவர்தல், வாழ்வினிலே பெண்ணினத்தை வருந்த விடல் என்ற, வாழ்வினிலே பெண்ணினத்தை வருந்த விடல் என்ற கண்மவினை நிகழாமல் காக்கும் மதம் ஒன்றே, கண்மவினை நிகழாமல் காக்கும் மதம் ஒன்றே, கடவுள் நெறிக்கு ஒத்த மதம், கடவுள் நெறிக்கு ஒத்த மதம், என் அருமை நண்பா நீ அறிந்திருந்தால் சொல்வாய், என் அருமை நண்பா நீ அறிந்திருந்தால் சொல்வாய், இத்தகைய உயர் மதத்தை எல்லோரும் ஏற்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த முதல்ல சொன்ன மாதிரி தன்முனைப்பு 6 குணம் பஞ்சமகா பாவம் இது இல்லாத மதங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மதத்தை நாம் எல்லோரும் ஏற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு கேள்வியாக மட்டும் அவங்க என்ன செய்யல அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்க நிறுத்திவிடவில்லை. என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி நமக்கு அந்த கர்ம யோகம் அப்படின்ற இடத்துல இப்பதான் வந்து ஒரு பதிலா கொடுக்குறாங்க. கர்மயோகம் அப்படின்ற ஒரு உயர் நெறி வாழ்க்கை முறையை அமைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இன்னைக்கு சமுதாயத்துல எப்பேற்பட்ட ஒரு மதம் தேவை என்றால் கர்மயோகத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மதமே தேவையாக இருக்கிறது. அப்ப இந்த கர்மயோகம்ன்ற சொல்லக்கூடியதுல உங்களுக்கு நான் இந்த மதத்திற்குள்ளா கர்மயோகம் என்பது ஒரு வாழ்க்கை விதிமுறைகள் நெறிமுறைகள் அப்படின்றத நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடம். இதுதான் வந்து நமக்கு இந்த 3ஆம் நிலை அகத்தாய்வுல சொன்னோம் இல்லைங்களா? மனிதர்கள் வேறுபாடு ஏன், அறிவே தெய்வம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இறுதியாக நமக்கு நிறைவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
கர்மயோகம்ன்ற ஒரு தலைப்பு. சரிங்களா? அந்த கர்மயோகத்துக்குள்ளாகத்தான் இந்த 2 ஒழுக்க 5 ஒழுக்க பண்பாடு அப்படின்றத அடக்கி உள்ளடக்கி. அப்ப இந்த கர்மயோக நெறிமுறைகளை நாம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த அடையாளங்கள் எது நம்ம சொன்னோம், எனக்கு ஜெண்டர் டிஃபரன்சியேஷன், காஸ்ட் ரிலிஜன் டிஃபரன்சியேஷன், நம்ம இன்னும் சொல்ல போனா எனக்கு ஒரு எக்கனாமிக்கல் டிஃபரன்சியேஷன். நான் பொருள் துறையில உயர்வான நிலையில இருக்கிறேன் அல்லது குறைவான நிலையில இருக்கிறேன். நான் கல்வியில பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு பெரிய ஒரு என்ஜினியர், நான் ஒரு டாக்டர், நான் அந்த மாதிரியான அடையாளங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கல்வி என்பது எனக்கு இந்த சமுதாயம் கொடுத்த ஒரு அறிவு, சமுதாயத்தால் பெறப்பட்ட ஒரு அறிவு. இந்த கல்வியை நான் வைத்துக்கொண்டு சமுதாயத்திற்கு என்ன செய்ய முடியும்? இதுதான் கர்மயோகம். இந்த கல்வி என்பது சமுதாயம் கொடுத்த எனக்கு அடையாளம். அப்ப அந்த அடையாளத்தை நான் சமுதாயத்திற்காக நான் திரும்ப செலுத்தி விட்டேன் அப்படின்னா, அந்த கல்வியினால் நான் கிடைக்கப்பெற்ற அறிவை சமுதாயத்திற்கு நான் திரும்ப செலுத்துகிறேன். சரிங்களா? இப்ப இந்த காஸ்ட் ரிலிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடையாளத்தை எப்போதுக்கு உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்மயோக வாழ்க்கை நெறி வாழும் பொழுது எனக்கு அந்த காஸ்ட் ரிலிஜன் அப்படின்ற அடையாளம் என்பது எனக்கு உடைந்து விடுகிறது. அப்ப அந்த ஜெண்டர் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போ உடையதும், சுத்த வெளிதான் மனிதனாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த ஜெண்டர் டிஃபரன்சியேஷன் பாலின வேறுபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு அங்க இல்ல. அப்ப என் வீட்டுல என்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கிறது சுத்த வெளிதான். அப்ப அவங்க இந்த வீட்டுல செய்யக்கூடிய வேலையில நானு என்னால முடிஞ்ச பங்கை நான் செய்யறேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் விளக்கமாக பெறப்பட்டு பழக்கமாக மாறி வழக்கமாக மாறும் பொழுது நம்முடைய அடையாளம் துறக்கப்பட்டதாக மாறிவிடும். இந்த அடையாளத்தை நாம் திறந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாளில் நம்முடைய குறைகளை எல்லாம் போக்கிவிட முடியாது. ஒரே நாளில் நம்முடைய குறைகளை எல்லாம் போக்கிவிட முடியாது. இதுதான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இதுல சின்ன மாற்றங்களே வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவுல பலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பலனை கொடுக்கும், அது பலமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? அப்ப இந்த அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட சுத்த வெளிதான் மனிதனாக வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தத்துவத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது, முழுமையாக தெரிந்து கொள்ளும் பொழுது, நமக்குள்ளாக நம்முடைய அந்த ஃபேஸ் மாஸ்க்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த அடையாளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தானாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு விடும். நான் இந்த கேஸ்ட், இந்த ரிலிஜன், இந்த ஜெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்னுடைய பணி, நான் இந்த கம்பெனியுடைய நிர்வாக இயக்குனர், இந்த பொறுப்புல இருக்கிறேன் அப்படின்ற அடையாளங்கள் எல்லாம் நாம் துறக்கும் பொழுது ஒண்ணுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கருவமைப்புன்னு சொல்றாங்க இல்லைங்களா, கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒண்ணுமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த கருவமைப்புன்னு சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய அந்த பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் கிடைக்கப்பெற்ற அனுபவம் தான் எனக்குள்ளாக அறிவாட்சி தரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சிதம், உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம், ஒரு வினையும் வீண் போகா உள் அடங்கி பின் விளைவாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. இப்ப அம்மா சொன்ன மாதிரி தவமுறையும் அறநெறியும் பற்றப்பட்ட தருக்கின்ற தன்முனைப்பு குன்றி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சஞ்சித பிராரப்த கர்ம வினைகளை நாம் கழிக்க வேண்டும் என்றால் கொஞ்சமாக தவம் செய்து 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 இந்த தருக்கின்ற தன்முனைப்பை ஒழிக்க வேண்டும். அப்ப இந்த தருக்கின்ற தன்முனைப்பு தான் எனக்குள்ளாக இந்த அடையாளங்களாக இருக்கிறது. ஆண் என்ற அடையாளம், பெண் என்ற அடையாளம். இந்த அடையாளம் இப்ப சுத்தவெளிதான் இங்க என்னுடைய வாழ்க்கை துணையாக வந்திருக்கிறது, சுத்தவெளிதான் என்னுடைய குழந்தைகளாக வந்திருக்கிறது, சுத்தவெளிதான் என்னுடைய சகோதர சகோதரியாக இருக்கிறது, சுத்தவெளிதான் என்னுடைய உறவினர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு சின்ன விளக்கம் வாழ்க்கையில் நமக்குள்ளாக வரக்கூடிய, நம்முடைய குடும்பத்தில், சமுதாயத்தில் வரக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வாக அமையும். இந்த விஷயத்துக்காகத்தான் அருட்தந்தை எப்ப பேசினாலும் சுத்தவெளிக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டாக படிக்கும்போது அது அந்த ஒரு பேச்சு இருக்கும்னு வச்சுங்களேன். எப்ப பார்த்தாலும் எல்லா கேள்விகளுக்குமே சுத்தவெளியில இருந்தா பதில் எழுதுற மாதிரி இருக்கு அப்படி ஒரு இதா சொல்லுவாங்க. எதுக்காக இது சொல்லப்பட்டு இருக்கிறது? ஏன் நான் முதலே சொன்ன மாதிரி ஏன் இதை படிக்க வேண்டும், எதற்காக படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் இந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளாக என்ன இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள்ல பெரும்பாலான சிக்கல்களுக்கான காரணமாக இருக்கிறது.
சரிங்களா? அப்ப அந்த டிஃபரன்சியேஷனை போக்கணும் அப்படின்னா நான் எனக்குள்ளாக எனக்கு வெளி தோற்றத்துல நான் போட்டு இருக்கக்கூடிய இந்த மாஸ்க் இருக்கு இல்லைங்களா, நான் வந்து இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், நான் வந்து இந்த அமைப்பை சேர்ந்தவன், நீங்க நான் உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு நல்ல விஷயம், பெருமை அப்படின்றதெல்லாம் ஓகே. அதனுடைய நோக்கத்தில் தான் பெருமை கொள்ள வேண்டும். இந்த இந்த அடையாளத்தில் மட்டுமல்ல. உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நோக்கம் என்பது சுத்த வெளியே மனிதனாக வந்திருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கர்மயோக நெறிமுறைகளை அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இதை நான் செயலாக்கம் செய்தாலே போதும், அதை அடையாளப்படுத்த தேவை இல்லை. அடையாளப்படுத்த வேண்டிய தேவை என்பது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த அடையாளங்கள் இல்லாமலேயே நிறைய அன்பர்கள் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம மனவளக்கலை பயிற்சிகளுக்கு வராத அன்பர்களுமே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அதனால்தான் ஏதோ ஒரு நாட்டிலே தயாரிக்கப்பட்ட நமக்கு எரிபொருள் நம்ம நாட்டுல வந்து நமக்கு கிடைக்கிறது. அப்ப ஏதோ ஒரு நாட்டுல தயாரிக்கப்பட்ட எரிபொருள் எனக்கு கிடைக்கிறது, ஏதோ ஒரு நாட்டுல தயாரிக்கப்பட்ட மொபைல் போன் எனக்கு கிடைக்குது, ஏதோ ஒரு நாட்டுல தயாரிக்கப்பட்ட சட்டை எனக்கு கிடைக்குது, ஏதோ ஒரு நாட்டுல தயாரிக்கப்பட்ட அந்த சட்டைன்னு சொல்லக்கூடியது அதுக்கான மூலப்பொருள் இங்க இருக்கும், அதுக்கான மிஷினரிஸ் உருவாக்குறது ஏதோ ஒரு நாட்டுல. அப்ப எல்லா நாடுகள் பல நாடுகள் ஒன்றிணைந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மகிழ்ச்சி. அப்ப அந்த பல நாடுகள் சேர்ந்ததுதான் நான். பல நாட்டுகளுடைய உழைப்பினை நான் தினம் தினம் நுகர்கிறேன், கன்சியூம் பண்றேன். இப்ப உலகத்துல ஏதோ ஒரு நாட்டுல நமக்கு வந்து ஒரு போர் நிகழும் பொழுது இங்க எனக்கு கேஸ் விலை கூடியிருக்கு, சரிங்களா? அப்ப இந்த எரிபொருள் விலை கூடும் பொழுது அப்ப நேரடியாக பாதிக்கப்படுவது ஒன்று, மறைமுகமாக பாதிக்கப்படுவது ஒன்று. இப்ப எங்க போர் நடந்தாலும் அதனுடைய நோக்கம் வெளிப்படையாக சொல்வது ஒன்றாக இருக்கிறது, அதனுடைய உள்ளார்ந்த நோக்கமானது வணிகமே இருக்கிறது அப்படின்றத நமக்கு அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அடிப்படையில இந்த அடையாளங்கள் தான் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் போருக்கான, ஒரு தனி மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான புரிதல் இல்லாது அவர்களுக்குள்ளாக ஏற்படக்கூடிய சண்டைக்கு காரணமாக அமைகிறது. அடையாளம், சரிங்களா? நான் வந்து இந்த நிறுவனத்தினுடைய இந்த பொறுப்புல இருக்க, நீ சாதாரண நபரா இருக்கிற, நான் சொல்றதை நீ செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது அவரு அந்த நோக்கத்தை, நான் எதுக்காக இந்த வேலையை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், இதை செஞ்சா உனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், ஒட்டுமொத்தமா நம்ம கம்பெனிக்கு என்ன கிடைக்கும், இது இந்த அடையாளத்தை விட்டா மட்டும்தான் அவர்கிட்ட புரிய வைக்கவே முடியும். அந்த கீழே உள்ள எம்ப்ளாயி கிட்ட அடையாளத்தோடு சொல்லும்போது அவரு இது எதுக்கு சொல்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, இந்த வேலையை சொல்றாங்க, இது சொல்றதுனால என்ன நடக்க போகுது, இந்த பண்ணா ஒண்ணுமே நடக்காது. அவங்க ஒரு ஒரு எழுத்தர் அளவுல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அளவுக்கு தான் அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சி. ஒரு கிராம நிர்வாக அதிகாரிக்கு அந்த கிராமத்து அளவுல இருக்கும், ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அந்த மாவட்ட அளவுல இருக்கும், ஒரு தலைமை செயலாளருக்கு அந்த முதலமைச்சருக்கு அந்த அளவுல இருக்கும், அப்ப பிரதமர்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு இருக்கும். அப்ப அவங்களுடைய அறிவின் திறன் சொல்லக்கூடியது அவங்களுடைய அனுபவத்திற்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப மனவளக்கலை அன்பர்களுக்கு சுத்த வெளிதான் மனிதனாக வந்திருக்கிறது அப்படின்னா, எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவோ காந்தமாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? காந்தமே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் ஜடப்பொருள்களுக்கும் இயக்க ஆதார சக்தியாக இருக்கிறது என்ற ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு நீங்கள் ஒரு உயர்வான நிலையில் இருக்கிறீர்கள், ஒரு உயர்வான நிலையில் இருக்கிறீர்கள். மனவளக்கலை அன்பர்கள் சொல்லக்கூடியவங்க காந்தமே உலக உயிர்களுக்கும் ஜடப்பொருள்களுக்கும் இயக்க ஆதார சக்தியாக இருக்கிறது என்பதை உண்மையை உணர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். அப்ப நாம் இருக்கிறோம். அப்ப ஒரு உயர்வான நிலையில் இருக்கும் பொழுது நமக்குள்ளாக இந்த சின்ன சின்ன அடையாளங்கள் சொல்லக்கூடியது, என்னைக்காவது வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் தான் இறை சக்தி தான் உனக்குள்ளாக நான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் உணர்ந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அவர் என்ன செய்வாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான நன்மை தரக்கூடிய விஷயங்களை மட்டும் செய்ய மாட்டார். ஒட்டுமொத்தமா அந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் இந்த உண்மையை உணரச் செய்வதுதான் நம்முடைய நோக்கம், சரிங்களா? அந்த அடையாளத்தை நாம் துறந்தோம் மட்டுமானால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா இந்த பயிற்சியானது எப்படிப்பட்ட மக்களுக்கு சென்றடைய வேண்டும், எப்படி சென்றடைய வேண்டும், இது மாதிரி சிந்தனைக்கு நம்ம வருவோம், சரிங்களா? அப்ப அப்படி சமுதாயத்தில் மாற்றம் வரும் பொழுதுதான் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சண்டை சமாதானமாக மாறும், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சமாதானமாக மாறும், ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கு இருக்கக்கூடிய சண்டை சமாதானமாக மாறும், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய சண்டைன்றது சமாதானமாக மாறும். இப்ப ஏதோ ஒரு நாட்டுல நமக்கு போர் நடக்கும் பொழுது
நம்முடைய உறவுகள் அந்த நாட்டுல இருக்கிறாங்க, நம்முடைய நண்பர்கள் அந்த நாட்டுல இருக்காங்க, நம்முடைய குடும்பத்தினர் அந்த நாட்டுல இருக்கிறாங்க. அப்ப நான் இங்க பாதிக்கப்படுறேன், எனக்கு விலைவாசி உயர்வு ஏற்படுகிறது. இதுக்கெல்லாம் அடிப்படை நோக்கமாக வெளி உலகம் சொல்வது இந்த கேஸ்ட், ரிலிஜன், இந்த எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ். சரிங்களா? அவங்க வந்து ஏழ்மை நாடா இருக்கிறாங்க, எங்க நாட்டுல இருக்க வளத்தை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அப்ப இப்ப நான் பணக்கார நாடு, என் நாட்டோட வளத்தை நான் ஏன் உனக்கு தரணும்? பணக்கார நாடா இல்லாம இருந்தாலுமே அவங்க அந்த மாதிரி இப்ப இது போன்ற அடையாளங்களை நான் துறக்க வேண்டும். இதுக்கான இந்த வளத்திற்கெல்லாம் எங்க இருந்து எனக்கு சோர்ஸ் கிடைச்சிருக்கு? இப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் இருக்குன்னா இதுக்கான சோர்ஸ் எனக்கு கொடுத்தது அங்க வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கையும் ஒன்றிணைந்த பெருவழியான தெய்வ நிலைதான் எனக்கு இந்த பகுதியிலே இந்த வளத்தை கொடுத்திருக்கிறது. அப்ப நான் இந்த வளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எரிபொருளை மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. உணவுப் பொருள் தயாரிக்கிற நாட்டுக்கு எரிபொருள் தேவை, எரிபொருள் உற்பத்தி ஆகக்கூடிய நாட்டுல உணவுப் பொருள் தேவை. ரெண்டையும் நான் கொடுத்து உதவி கொண்டும் கொடுத்தும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அடிப்படையை நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நமக்கு அந்த வார்த்தையா சொல்லி பழகி இருக்கிறாங்க. அப்ப பிறருக்கு கொடுத்து பெற்று வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமுதாயத்துல வந்து ஒரு மேம்பட்ட நிலைக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். இப்ப இந்த உண்மையை தெரிந்து கொண்டோமானால் என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வளத்திற்கான காரணம் என்பது நான் அல்ல. சரிங்களா? அது இயற்கையினுடைய அமைப்பு. இயற்கை என்பது இறைவன். சரிங்களா? இப்ப இறைவன் இந்த நாட்டில் ஒரு வளத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அது யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான்? இல்லை, ஊருக்காக கொடுத்தான். சரிங்களா? அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இது இந்த நாட்டில் இந்த வளத்தை கொடுக்கப்பட்டிருப்பது இந்த நாட்டிற்காக மட்டுமல்ல, அது உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்காக. அப்ப அதுதான் வந்து சொல்றாங்க, தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் அப்படின்ற 5 வகை கடமை. நம்முடைய தன்னிறைவுக்கு என்ன தேவையோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் கர்மயோக நெறியின் அடிப்படை. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், இந்த 5 வகை கடமைகளை முறையாக ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மகிழ்ச்சி. அப்ப அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா சுத்தவெளிதான் மனிதனாக வந்திருக்கிறது, சுத்தவெளிதான் எல்லா நாட்டிலையும் மனிதனாக உயிர்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வளத்தை நான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சின்ன எல்லை கட்டிய மனநிலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதுதான் எனக்கு கிடைக்கப்பட்ட வளங்கள்னு சொல்லக்கூடியது எனக்கானது மட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லை கட்டிய மனநிலை. அதுல இருந்து நான் விடுபட வேண்டும். இதெல்லாம் விடுபடும் போதுதான் எனக்கு நான் இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த நாட்டை சார்ந்தவன், இது மாதிரியான நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த அடையாளங்கள் நமக்கு இல்லாம போகும். இந்த அடையாளங்கள் இல்லாம போகும் பொழுதுதான் நமக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களிலிருந்து விடுபட முடியும். வாழ்க்கை சிக்கல்களில் இருந்து விடுபடும் பொழுதுதான் மனித மனம் என்பது அமைதி நிலையை அடையும், ஆரோக்கிய நிலையை அடையும். அப்ப அந்த அமைதி நிலை, அந்த ஆரோக்கிய நிலையில் இருந்துதான் நாம் இறை உணர்வு என்பதை முழுமையாக உணர்ந்து வாழ்வின் நோக்கத்தை பூர்த்தி செய்ய முடியும். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு நாம அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்த அந்த தலைப்பினுடைய நோக்கமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த மனிதர்கள் வேறுபாடு ஏன் அப்படின்ற ஒரு தலைப்பை நாம உள்ள ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெளி தோற்றத்துல இருக்கக்கூடிய எல்லா அடையாளங்களையும், ஐகான்ஸையும் நம்ம வந்து என்ன செய்யலாம், அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? எதையும் நீங்க வந்து அப்படியே நீங்க நாளைக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒட்டுமொத்தமா எதையுமே மாற்ற வேண்டாம். நம்முடைய மனசுக்குள்ளாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு நான் இந்த வேலையை யாருக்காக செஞ்சேன் அப்படின்னா நான் எனக்காகவா சேர்த்து வச்சேன், பூரா உனக்காக தான் சேர்த்து வச்சேன். யாருக்காக? பிள்ளைக்காகன்னு சொல்லுவோம். அப்ப இது எதுவுமே எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சுத்தவெளிதான் மனிதனாக வந்திருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமாகவும் இருப்பது சுத்தவெளிதான். ஆனால் இந்த சுத்தவெளி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன செய்யல, எல்லாமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது இது எதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தான், தனது அப்படின்ற தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்று இரண்டிலிருந்து மனித மனம் விடுபட வேண்டும் சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த இரண்டிலிருந்து விடுபட்டது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நான் சொல்வதைத்தான் இந்த நாடு செய்ய வேண்டும். இன்னைக்கு நமக்கு அமெரிக்கால இருந்து ஒருத்தர் இங்க சொல்றாரு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற நாட்டுல நீ இத்தனை நாளைக்கு போய் உனக்கு எரிபொருள் தேவையானதை வாங்கிக்கோ அப்படி சொல்றாங்க. அப்ப அங்க தன்முனைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அங்க இங்க உயர்ந்த நிலையில இருக்கு. சரிங்களா? தன்முனைப்பு உயர்ந்த நிலையில இருக்கு. அது விடுபட்டு சுத்தவெளிதான் இறைவனே நானாக இருக்கிறேன், இறைவனே என்னுடைய நாட்டுல இந்த நாட்டிலையும் பிரதமராக இருக்கிறார், இந்த நாட்டுல முதலமைச்சரா இருக்கிறாரு, இப்படி எல்லாம் வந்துருச்சுன்னா நான் கொடுக்கக்கூடிய இங்க வாழ்த்துன்னு சொல்லக்கூடியது நானும் அவரும் ஒண்ணுன்றதுன்னா கம்யூனிகேஷன் என்ன ஆயிரும், நான் இங்க இருந்து டக்குன்னு வாழ்த்தினாலே அங்க செயலாயிரும்.
நான் இங்கிருந்து இந்த நம்ம வாழ்த்தக்கூடிய வாழ்த்து வந்து உலக தலைவர்கள்ட்ட போய் சென்றடையலையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இப்ப நான் என்ன நினைச்சிருக்கிறேன் அப்படின்னா, அவங்க வேற, நான் வேற, அவங்க ஒரு ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறாரு, நான் ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு என்ன இருக்கு, அடையாளம். அவங்களுடைய அடையாளமும் என்னுடைய அடையாளமும் வேறையா இருக்கு. அவங்களும் இறைவன் தான், நானும் இறைவன் தான். அவங்களும் இறைவன் தான், நானும் இறைவன். இப்ப நம்ம போன்ல கூட பாத்தீங்கன்னா வேற வேற நெட்வொர்க் நம்ம கால் பண்ணோம்னா கிடைக்கிறதுல வந்து கொஞ்சம் ஒரு செகண்ட்ஸ், மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து டிஃபரன்சியேஷன் இருக்கும். அதே நெட்வொர்க் இப்போ நீங்க கால் பண்ணீங்க, ஜியோ வச்சிருந்தீங்கன்னா ஜியோ கால் பண்ணீங்கன்னா டக்குன்னு உடனே கிடைச்சிடும். போனுக்கே எப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது ஒரே உயிர் தான் மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப அங்க இருக்கிறதும் அந்த முதலமைச்சர் அல்லது பிரதமர் அந்த நாட்டினுடைய அதிபருடைய அந்த உடலுக்குள்ளாக இருப்பதும் சுத்தவெளி என்ற இறைநிலையே இருக்கிறது, எனக்குள்ளாகவும் இருக்கிறது. நான் வாழ்த்தும் பொழுது அவர்களை சென்றடையும். இந்த அடையாளங்களை துறக்கிறதுன்னு சொல்லக்கூடியது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, சரிங்களா? அதை துறந்து விட்டோம் அப்படின்னா நீங்கள் இங்கிருந்து அமெரிக்க அதிபருக்கு நீங்க இங்கிருந்து என்ன செய்ய முடியும், என்ன அலைகளை அனுப்பி மகிழ்ச்சி இதுக்கு முயற்சி பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த இது நடக்கும்போது ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு காலகட்டங்களையும் போர் நடக்கும்போது அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ்னுடைய உடலுக்குள்ளாக அங்க நமக்கு தவத்துல இது செஞ்சு அவங்களுடைய உடலுக்குள்ளாக போகும் பொழுது அவங்களாலே அந்த உடலுக்குள்ளாக இருக்க முடியல அப்படின்ற அனுபவத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சினாலே முடியல அப்படின்னா அவர் ஒரு தனி மனிதனாக முடியல. அதனாலதான் என்ன செய்யறாங்க, நம்மளை போன்ற அறிவில் உயர்வு பெற்ற ஆசிரியர்களை உருவாக்கி நம்ம இங்க இருந்து ஒருத்தர் வாழ்த்தணும்னால பத்தல அப்படின்றதுனாலதான் மாதிரி சொல்லுவாங்க. ஏன் இன்னைக்கு சமுதாயத்துல வந்து இந்த அளவுக்கு வந்து வறுமை இதெல்லாம் இருக்கு, ஒருத்தர் தவம் பண்ணி எல்லாத்தையும் மாத்திர முடியும்னா ஏன் இன்னும் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, நல்லது நடக்கணும்னு எண்ணக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. தேவையற்ற நிகழ்வுகளை ரசிக்கக்கூடிய, அதை ஏற்கக்கூடிய, அது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த நல்லது நடக்கணும்ன்ற எண்ணங்களுடைய ஆசிரியர்கள், அருள்நிதியர்கள், மனவளக்கலை அன்பர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். அவங்களும் சின்ன சின்ன அடையாளங்களுக்குள்ளாக தங்களை அடக்கிக் கொள்ளாமல், உள்ளடக்கிக் கொள்ளாமல், இறைவனே நானாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்திற்கு வந்து நம்ம இங்கிருந்து உலக தலைவர்களை வாழ்த்தி உலக மக்கள் அனைவரும் அமைதியாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ண அலைகளை எப்பொழுதும் நம்முடைய மனதிற்குள்ளாக வைத்து பரவ விட்டு கொண்டே இருக்கும் பொழுது அது இந்த உலக மக்களுக்கு அமைதியாக ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். அதற்கான பொறுப்பும் கடமையும் மனவளக்கலை அன்பர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நமக்கு இருக்கிறது. இந்த மனவளக்கலை அன்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அடையாளம் அல்ல. சுத்தவெளியே நானாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அடையாளம் அல்ல, அது அனுபவமாக மாற வேண்டும். மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் மனவளக்கலையினுடைய அடிப்படை. இந்த விஷயத்தை, இந்த மனவளக்கலை அன்பன்ற அடையாளத்தை விட்டுருங்க, நோக்கத்தை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த நோக்கத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சமுதாயத்தினுடைய வாழ்க்கை நிலையும் மாற்றம் பெறும். சரிங்களா? அப்ப இந்த வகையில நம்முடைய இந்த அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பை இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஐடி இயக்குநரகத்தின் இயக்குனர் கிருஷ் முரளி ஈஸ்வரையா, அதனுடைய அனைத்து பொறுப்பாளர்கள், நிகழ்வை சிறப்பாக ஒருங்கமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அம்மா, ஐடி தொழில்நுட்ப கலைஞர்கள், நம்முடைய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் மற்றும் அனைத்து இயக்குநர்கள் பெருமக்கள் அனைவருக்கும், அந்த ஜூம் இணையதள நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், வியப்புகள், மெய்ஞானம் உங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. தொடர்ந்து ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக செல்வராணி அம்மா அவர்கள் மைக்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. செல்வராணி அம்மா கேக்குதுங்களா? செல்வராணி அம்மா மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க, திருப்பி ஒரு வாட்டி அன்மியூட் கொடுக்குறோங்கம்மா. ஓகே. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா.
உமா உமாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இந்த வாரம் மதுரை மண்டலம் பேசுறதுக்கு நீங்க மதுரையில இருந்து 11 மணிக்கு ஜாயின் பண்ணதே ஒரு பெரிய விசேஷம். வாழ்க வளமுடன். ஏன்னா இன்னைக்கு இப்ப ஆலியார் ஜூம்ல 11 மணிங்க. ஆமா. ஐயா நான் 1 மணி நேரம் உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்னியா இப்ப அடையாளம் துறப்போம் அது ஒண்ணு, மனிதருள் வேறுபாடு ஏன் அத அழகா பிரிச்சு சொன்னீங்க. ரெண்டாவது படைப்பு தத்துவம், நிலை தத்துவம், பெருவடிப்பு தத்துவம், அதுவே தன்மாற்ற தத்துவம் நம்ம மகர்ஷி நமக்கு சொல்லி கொடுத்தது. இப்ப படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும், அதுக்கு விளக்கங்கள்லாம் சொன்னீங்க. அடையாளம் என்பது உண்மைக்கு உண்மைய தடையாக உள்ளதோ அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் சொன்னீங்க ஐயா. இப்ப நமக்கும் பிறருக்கும் புற உலகத்திற்கும் இந்த அடையாளம் தேவையா, நாட்டிற்கு எப்படி தேவை, அது எப்படிங்கிறத ரொம்ப விளக்கமா சொன்னீங்க ஐயா. ஆனா அடையாளம்ங்கிறத இந்த விஷயத்துல நம்ம எப்படி, இப்போ உங்களை பத்தி உமாமா அறிமுகப்படுத்தியில ஒரு 5 நிமிஷம் அடையாளம் சொன்னாங்க. நீங்க ஜாயின் பண்ணல, எப்படி அத நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, எவ்வளவு நாள் வந்தீங்க, அத ஒரு அடையாளமா எடுத்துக்கலாமா? இல்ல இப்போ பொதுவா இப்ப நம்ம உலக சமுதாய சேவா சங்கம்னா நம்ம மயிலானந்த ஐயா பெரிய அடையாளம், அவருக்கு எவ்வளவு பெரிய விருதுகள்லாம் கிடைச்சிருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதா, அது என்கரேஜ் பண்றதா இல்ல அதை எடுத்துக்கிறதா, அதுக்கு அந்த அடையாளங்கிறதுக்கு முழு பொருளா நம்ம என்ன, அந்த அடையாளமே வேண்டாம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண முடியுமா, உபயோகப்படுத்த முடியுமா, இல்ல அடையாளத்துக்கு இன்னொரு இருக்கா? எனக்கு இந்த நீங்க பேச தோணுச்சு. நம்ம பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னங்கம்மா, அதாவது நம்முடைய இந்த புற உலகத்திற்கு சில அடையாளங்கள் நமக்கு. அம்மா கேக்குதாம்மா? இப்பதான் கேக்குதுமா, ஐயா பதில் சொல்றாங்க. நம்ம புற உலகத்திற்கு சில அடையாளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. அதுதான் பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு ஒரு அனுபவிப்பதற்கு ஒரு அத நானும் உங்கள்ட்ட சொன்னேன், அப்படி சொன்னீங்க நீங்க. சரிங்களா? அத அந்த புற உலகத்திற்கு இந்த அடையாளம் என்பது தேவையாக இருக்கிறது. ஆன்மீக வாழ்க்கை உயர்வுக்கு இந்த அடையாளங்கள் தடையாக இருக்கிறது. அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் புற உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அடையாளங்களை அப்படியே என்ன செய்ய வேண்டாம், ஒட்டுமொத்தமாக மாற்ற வேண்டாம். ஐயா எஸ்கேஎம் சொல்லக்கூடிய வார்த்தையை சேர்த்து சொன்னேன். நீங்கள் உங்கள் மனநிலையை மட்டும் மாற்றிக்கொள்ள போதும். மனசுல மட்டும் எனக்கு இந்த அடையாளம் இல்லாம இருந்தாலே போதும். அப்படியே உங்களுடைய அடையாளம் எல்லாம் இருக்கட்டும், ஏற்கனவே செஞ்சிருந்தெல்லாம் அப்படியே செஞ்சுட்டே இருங்க, எதையுமே நீங்க மாத்த வேணாம். உங்க மனசளவுல நான் இந்த ஜெண்டர் கிடையாது, இந்த கேஸ்ட் கிடையாது, இந்த ரிலிஜன் கிடையாது அப்படின்றது உங்க மனசுக்குள்ள மட்டும் மாறினா போதும். செய்யறத அப்படியே செஞ்சுட்டே இருங்க, அதை எதையும் மாத்த வேண்டாம் உடனடியாக. சரிங்களா? மனசளவுல மட்டும் நான் என்னுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷனோ இல்ல என்னுடைய அந்த பொருளாதார நிலையோ, நான் ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒரு பொறுப்புல இருக்கிற அப்படின்ற விஷயத்தை எல்லாம் அந்த மனசுல மட்டும் அதை ஒரு ஐடென்டிபிகேஷனா நம்ம என்ன செய்யக்கூடாது, மனசுக்கு அந்த ஐடி கார்டை கொடுக்க கூடாது, அந்த அடையாளத்தை கொடுக்க கூடாது. வெளியில இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அப்ப எல்லாரையும் மனுஷன்னு ஒரே வார்த்தையில சொல்லலாம். எதுக்கு அந்த பேர் வச்சாங்கன்னா அது நிர்வாக வசதிக்காக. சரிங்களா? ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கரெக்டா நடக்கணும் அப்படின்னா ஒரு விலங்கினத்துக்கு கூட இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு கால்நடைத்துறையில இருந்து அதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து அதுக்கு ஒரு நம்பர் போட்டு வச்சிருக்காங்க இல்லைங்களா? அந்த அடையாளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த விலங்கினத்துடைய மனதுல இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது கிடையாது. சரிங்களா? அந்த மனசு அந்த அப்படி ஒரு அடையாளம் இருக்கிறதே அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுமையா தான் இருக்கும். அந்த ஒரு கால்நடைத்துறையில இப்போ ஒரு பசு மாட்டுக்கு இப்ப எல்லாம் நம்பர் போட்டு வச்சிருக்காங்க, பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த அந்த விஷயம் அந்த அந்த அடையாளம் மனதிற்குள்ளாக போகக்கூடாது, அவ்வளவுதான். மனசு மட்டும் நம்ம அடையாளத்துல இருந்து விடுபட்டா அடையாளங்கள்ங்கிறது ஐயா என்னுடைய சூழ்நிலைக்கு ஒரு அடையாளம் இருந்தா அவங்களை ரொம்ப கௌரவமாவோ உயர்வாவோ பாக்குறோம் சில சமயம். அது எனக்கு இப்ப தப்புன்னு கூட தோணுது. ஒரு மந்திரி வந்தா அதுக்கு ஒரு நிர்வாகத்தை மட்டும் ஓகே புரியுதியா, இந்த அடையாளம்ன்றது ரெஸ்பான்சிபிலிட்டி, அது பொறுப்பு. சரிங்களா? அந்த பொறுப்பு அவர் கரெக்டா செய்யறாரு அப்படின்றது அது அவருக்கு மதிப்பை கொடுக்கும். ஒரு மந்திரி அவருடைய பொறுப்பை சிறப்பாக செய்யும் பொழுது அவருக்கு மதிப்பு தானாக உயரும். சரிங்களா? அந்த அடையாளமே அவர் பணி செய்வதற்கு தடையாக மாறும் பொழுது, நான் மந்திரி, நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அது அவருக்கு அந்த அடையாளமே தடையாக மாறுகிறது, பொறுப்பை சிறப்பாக செய்வதற்கு தடையாக மாறுகிறது. நான் இந்த வீட்டுல ஒரு பெரிய குடும்ப தலைவன், நான் விளக்கமாத்து எடுத்து கூட்டுறதா, அந்த அடையாளம் எனக்கு தடையாக அமைகிறது.
நான் ஒரு ஆண், இந்த வீட்டுல நான் கூட்டுறதா, அது அடையாளம், என்னுடைய பொறுப்பை மாதிரி சொல்றாங்க. எல்லோருமே சேர்ந்து ஒத்து இசைந்து வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு ஆயிப்போச்சு. அப்ப நான் இந்த வேலையை நான் தான் செய்யணும், இந்த வேலையை நீ தான் செய்யணும் அப்படின்றது இன்றைக்கு அது பொருந்தாது. அப்ப இந்த அடையாளம் தான் இந்த வேலைகளை செய்வதற்கு எனக்கு தடையாக இருக்கிறது. அப்ப மனசளவுல அடையாளத்தை விட்டா போதும். சரிங்களா? நானு செயல்பாட்டு அளவுல வெளி உலகத்துக்கு நீங்க இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து வர்றீங்களா, மனவளக்கலை நிறுவனமா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்புன்றது எனக்கு எந்த வகையிலையும் அதுக்கு என்ன கிடையாது, சொந்தமானது கிடையாது. எல்லாமே அருட்தந்தையினுடைய கருத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு. இந்த அடையாளத்துக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பு அல்ல. இந்த எனக்குள்ளாக இந்த முகத்துக்கோ இல்ல எனக்கு இருக்கக்கூடிய கல்விக்கோ இந்த இதுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பு அல்ல. இது அருட்தந்தையினுடைய கருத்திற்கு, உலக மக்கள் அனைவரும் ஒன்றே அப்படின்னு சொன்ன சுத்தவழி தத்துவத்திற்கு, அவருடைய பயிற்சி முறைக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பு. அப்ப எனக்கும் அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா இல்ல. நான் ஒரு நிறுவனத்தினுடைய வேலை பார்க்கிறேன் அப்படின்னா அந்த மதிப்பு எல்லாமே எனக்கல்ல, என்னுடைய நிறுவனத்திற்கு. நான் ஒரு குடும்ப தலைவன், நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன் அதனால எனக்கு வீட்டுல மதிக்கிறாங்க அப்படின்னா இந்த சம்பாத்தியம் என்னுடையதல்ல, சமுதாயத்தினுடைய உழைப்பு தான் என் வீட்டுக்கு பணமா வருது. இது எல்லாமே இந்த அடையாளம் எல்லாமே நானா உருவாக்குறேன். போட்டுட்டு இருக்கியா காமனா? எல்லாருக்கும் போயிருமா உன்னோட இதுல இருக்கிறவங்க எல்லாருக்கும்? யாராவது பணத்தை வாழ்க வளமுடன். அம்மா செல்வராணி அம்மா, செல்வராணி அம்மா, உங்க அம்மா கிருபாநிதி அம்மா உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுங்களா? விளக்கம் போதுமானதா இருக்கா? எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். மனசுக்கு மட்டும் அடையாளத்தை வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி நன்றி. ஓகே, புரியுது. அப்ப நல்லாவே நன்றிமா. தெளிவான விளக்கம் ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து செல்வராணி அம்மா நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். சார் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுடைய உலக சமாதானம்ன்ற 24 மணி நேர சிந்தனையில இது ஒரு சின்ன மைல்கல். உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இப்ப நீங்க இந்த அடையாளத்தை துறப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இங்க ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. அதை இங்க நம்மளுடைய இதுல இவ்வளவு ஒரு 100 பேருக்கு மேல இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்மளுடைய ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா பிள்ளைங்க, ஆகாஷ் உங்களுக்கு தெரியும். அவனை இப்போ அவனோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கு, அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்க்கு எல்லாம் அவனுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு பணத்தை அனுப்புங்கன்னு சொல்லி ஒருத்தன் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறான். இது வருஷம் எங்களுக்கு போன் வந்ததுனாலதான் நான் அதுல கொஞ்சம் போக வேண்டியதாகி போச்சு. இப்போ பாருங்க, அடையாளத்தை துறப்போம் நீங்க சொல்றீங்க, சரிங்களா? ஒருத்தரோட அடையாளத்தை வச்சு இன்னொருத்தவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு மைண்ட் தாட்ல அந்த சிந்தனையிலே இருக்கிறாங்க பாருங்க. இப்ப அதுதான் ஒரு டென்ஷனா வீட்டுல. ஏன்னா கால் மேல கால், எனக்கு தெரிஞ்சவங்க, அவனுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் போன் வந்துகிட்டே இருக்குது. அதான் நான் இப்ப 1930 அந்த நம்பருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார் ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. அதான் உலக சமாதானம்ன்ற உங்களுடைய சிந்தனை, அது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நாங்களும் உங்க கூட வரோம். வாழ்க வளமுடன். எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். நிச்சயமா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உமா சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. ஐயா இந்த மாதிரி அடையாளத்தை துறப்போம் அப்படின்றது கிளாஸ்ல இந்த மாதிரி ஸ்பீச் கேட்கும் போது நம்ம அதை உணர்றோங்க ஐயா. ஆனா அது டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா தானங்கய்யா இருக்குது. அதை எப்படிங்கய்யா அதை அச்சீவ் பண்றது? அது அதான் முதலே சொன்னோம் இல்லைங்களா, நம்முடைய ஒரே நாளில் நம்முடைய குறைகளை எல்லாம் போக்கிவிட முடியாதுன்னு அருட்தந்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னா, நான் இந்த விஷயத்தை எப்படி தினசரி நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் தினசரி ஆழமா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்ப நமக்கு ஒரு பஞ்சபூத நவகிரக தவம் செய்யணும் அப்படின்னா, அந்த பஞ்சபூத நவகிரக தவம் செய்யும் போதே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு இந்த எலும்புக்கு பலமாக இருக்கிறது சூரியனுடைய ஆற்றல். அப்ப அதுக்கு எனக்கு தொடர்பு கிடையாது, எனக்கு சொந்தம் கிடையாது. சரிங்களா? இந்த தோல் நல்ல ஸ்கின் மினுமினுக்குது அப்படின்னா, நான் சிகப்பா இருக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு புதனுடைய ஆற்றல் எனக்கு சேர்ந்து இருக்கு. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பை ஏன் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, நீ ஒண்ணுமே கிடையாது, யூ ஆர் நத்திங். சரிங்களா? அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தவமே.
பஞ்சபூத நவகிரகம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா எதுக்கு சம்பந்தம் இல்லாம அந்த மனசைத்தான் செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். சூரியனுடைய காந்தலை கரைகள் இது எலும்போடு தொடர்புடையது. உன்னுடைய வாழ்க்கை வளங்கள், அரசு அனுகூலங்கள், அரசு பதவி இதெல்லாம் கிடைக்கும்னா சூரியனுடைய ஆற்றல் இருந்தா தான் உனக்கு கிடைக்கும். அப்ப நான் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறேன் அப்படின்னா நீ உனக்கு கிடைச்ச மதிப்பு கிடையாதுப்பா. அது சூரியனுடைய ஆற்றல் தான் உனக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்கு. சரிங்களா? அதே போல உனக்கு நல்லா ஸ்கின் நல்லா ஷைனிங்கா இருக்கு, நீ ஒரு சினிமா நட்சத்திரமா இருக்கிற அப்படின்னா அது உனக்கு கிடைச்ச பொருள் மதிப்பு கிடையாது. அந்த மதிப்பு என்பது புதன் என்ற கோள்ல இருந்து வந்தது. புதன் சொல்லக்கூடியது பார்ட் ஆஃப் தி நேச்சர், இயற்கையினுடைய ஒரு பகுதி. அப்ப இப்படி நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா எல்லாமே இயற்கையிலிருந்து கொடுக்கப்பட்ட மதிப்பு தான் எனக்கு அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு அந்த தவம் செய்யும் போதே, அந்த தவம் எதுக்கு செய்யறோம், ஏன் செய்யறோம், முதலே சொன்னேன், ஏன் இதை செய்யறோம், எதுக்கு செய்யறோம், எப்படி செய்யறோம், இந்த 3 விஷயத்தையும் கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு அந்த தினசரி வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரே நாள்ல எல்லா குறையும் போக்க முடியாதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அப்ப இந்த எலும்பு செயல்பாட்டுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சூரியன் அமைப்பா இருக்கு. புதன் என்னுடைய தோளுக்கு செயல்பாட்டுக்கு இதா இருக்கு. சுக்கிரன் என்னுடைய வாழ்க்கை நான் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை வசதிகள் எல்லாமே எனக்கு சுக்கிரன்ற கோள் கரெக்டா இருக்கிறதுனாலதான் என் வாழ்க்கை வசதி, நல்ல வீடு கிடைச்சிருக்கு, நல்ல கார் கிடைக்குது, நல்ல சட்டை கிடைக்குது, நான் உட்கார்ந்து நல்லா சாப்பிடுறதுக்கான வசதி கிடைச்சிருக்கு. இதுக்கு நான் காரணம் இல்ல, உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இந்த இடத்துல இருக்கிற அதனாலதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதுக்குமே நான் ஜவாப்தாரி கிடையாது. நான் அனுபவிக்கிற நல்லதுக்கும் சரி, நான் அனுபவிக்கிற தேவையில்லாததுக்கும் சரி. சரிங்களா? அப்ப எனக்கு நல்லா நல்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா எனக்கு செவ்வாயினுடைய பலம் அதிகமா இருக்கு. இப்படி அப்ப ஆக்கினை நல்லா பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டிமுலேட் ஆகக்கூடிய ஆக்கினை நான் நல்லா பண்ணும்போது எனக்கு சிந்தனை ஆற்றல் இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்குதுன்ற ரூட் காஸ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு தெரிய வரும். அது தெரியும் போது எனக்கு அங்க தன்முனைப்பு வராது. இந்த அடையாளங்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு போயிடும். வாழ்க வளமுடன். விளக்கம் போதுமானதா இருக்கு? வாழ்க வளமுடன். உமா அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். போதுமான விளக்கமா இருந்ததுதான் கேட்கிறேன். போதுமான விளக்கம் தாங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக தெளிவான விளக்கம் ஐயா நீங்க கொடுத்தது. போதுமானது இல்ல, ரொம்ப தெளிவு. நன்றி ஐயா. வாழ்க வளம். அம்மா கேட்ட கேள்வி எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு விளக்கத்தை நீங்க கொடுத்தீங்க. மிக நன்றி ஐயா. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. அதான் உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் மூளை அறிவு வேலை செய்யும்னு சொன்னீங்க. அது எப்படிங்க? அது கொஞ்சம் விளக்கம். அதுக்கப்புறம் வீடு தொடப்பத்தை எடுத்து பெருக்கினாதான் வீடு கிளீன் ஆகும். அது மாதிரி நம்ம பாவ பதிவுகள் தொடர்ச்சியா சொன்னீங்க. அந்த டைம்ல நான் கவனிக்கிறேன். மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப எனக்கு தலை வலிக்குதுமா, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் தலைவலி இருக்கும்போது என்னுடைய வீட்டுக்காரமா வர்றாங்க. சரிங்களா? அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கும் என்ன செய்யும், டயர்டா இருப்பாங்க. ஒண்ணு தண்ணி எடுத்து கொடுங்கன்னு சொல்றாங்க, இல்ல டீ போட்டு கொடுங்கன்னு என்கிட்ட கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தலைவலி இருந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க முடியுமா? நீ போய் எடுத்து குடி அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? அப்ப எனக்கு தலைவலி இருக்கும்போது அவங்களுக்கு நான் காஃபி போட்டு கொடுக்க மாட்டேன். அது நான் ரொம்ப அப்படியே அவங்களுக்கு சரி அந்த நேரத்துல நான் கொஞ்சம் வெளியில் நடிக்கிற மாதிரி இருந்தா கூட வருத்தத்தோட எரிச்சலோட போய் டீ போட்டு கொடுப்பேன், இல்ல தண்ணி எடுத்து கொடுப்பேன். அப்ப என்ன செய்யும், அப்ப நான் அந்த வருத்த அலையும் சேர்ந்து அவங்க தண்ணியை குடிக்கும் போது அவங்களுக்கு மேலும் உடல் நல்லதுக்கு செய்யாம மறுபடியும் அது போய் தேவையில்லாத விஷயத்த செய்யும் உடம்புக்குள்ள. அப்ப நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், நானும் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன், ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், அவங்களும் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, காலையில உடற்பயிற்சி பண்ணி எனர்ஜெட்டிக்கா இருக்கிறேன். வந்த உடனே நான் முன்னாடி வந்துட்டு அவங்க தண்ணி கேட்கறாங்க, நான் எடுத்து கொடுக்குறேன் சந்தோஷமா. அதை குடிச்சு குடும்பம் சந்தோஷமா இருக்கு. என்ன உதாரணம் சொல்றேன். அப்ப ஆரோக்கியமா என்னுடைய உடல் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், வருத்தத்தோட தண்ணி எடுத்து கொடுக்க மாட்டேன். அப்ப அறிவு திறம்பட இயங்குதுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சந்தோஷமா, சிறப்பா, மகிழ்ச்சியா, மன நிறைவா செய்கிறதா திறம்பட இயங்கும் அறிவு. நான் இந்த ஆளுக்கு போய் சமைச்சு போடணுமா, நான் இவங்களுக்கு போய் வடிச்சு வச்சு கொட்டுறதுக்கு தான் எங்க அப்பா அம்மா என்னை பெத்து விட்டாங்களா அப்படி சொல்லி வருத்தத்தோட நம்ம அந்த விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அது அறிவின் குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க மகிழ்ச்சி. நான் செய்யக்கூடிய விஷயத்த மகிழ்ச்சியோட மன நிறைவோட செய்யறோம் அப்படின்னா அது அறிவின் சிறப்பு. வருத்தத்தோட செஞ்சோம் அப்படின்னா அது அறிவினுடைய வறுமை, குறைபாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா தான் எனக்கு இப்ப
இப்ப எனக்கு கால் வலி அப்படின்னு வச்சுக்கங்களேன், என்னை வந்து ஊட்டி கொடைக்கானல் கூட்டு போறாங்க மூட்டு வலியோட. நான் அந்த ஆஹ் காட்சிகளை ரசிக்க முடியுமா? ஆஹா, ரசிக்க முடியாது. அப்ப அந்த ஆரோக்கியமான உடம்புல தான் இயற்கையை ரசிச்சு அந்த அறிவியல திறனை மேம்படுத்திக்க முடியும். ஆஹ் இயற்கையில இவ்வளவு அழகு இருக்குன்றதை ரசிக்க முடியும். உம் வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க அடையாளமா இந்த வாட்டி எங்களுக்கு ஒரு மகரிஷி பாடல் பாடி. அடையாளத்தை தான் துறக்க சொல்லியாச்சுங்க. சரி, வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அந்த பாட்டையே கூட படிச்சிருவோம். அந்த தன்முனைப்பு 6 குணம் ஏற்கனவே சொன்னேன், அதை பாடலா கூட படிச்சிருவோம். தன்முனைப்பு 6 குணம் பஞ்சமகா பாவம், பஞ்சமகா பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், சுதந்திரம் பறித்தல் வாழ்வினிலே பெண்ணினத்தை வருந்த விடல் என்ற, வாழ்வினிலே பெண்ணினத்தை வருந்த விடல் என்ற கண்மவினை நிகழாமல் காக்கும் மதம் ஒன்றே, காக்கும் மதம் ஒன்றே கடவுள் நெறிக்கு ஒத்த மதம், கடவுள் நெறிக்கு ஒத்த மதம் களங்கமில்லா ஒன்றாம். என் அருமை நண்பாணி அறிந்திருந்தால் சொல்வாய், அறிந்திருந்தால் சொல்வாய் இத்தகைய உயர் மதத்தை எல்லோரும் ஏற்போம், இத்தகைய உயர் மதத்தை எல்லோரும் ஏற்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. அம்மாவோட நேயர் விருப்பத்தை நிறைவேற்றிட்டீங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். உலக சமாதானம் என்ற அடையாளத்தோடு வந்து அடையாளத்தை திறக்க சொல்லி இருக்கிறீர்கள். மிக்க மிக்க சிறப்பு ஐயா, மிக்க சிறப்பு. என்னுடைய அடையாளம் அது அருட்தந்தை கொடுத்த அடையாளம், அது அவருக்கு. அதேதான் அதேதான். நாம் எல்லாரும் அருட்தந்தையின் அடையாளத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தானே ஐயா. அத எனக்கு புரிஞ்சது. நல்லா விளக்கமா சொன்னீங்க. முழுசுமா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. என்னுடைய சந்தேகத்தை கிருபாநிதி அம்மா தொட்டு கொடுத்தாங்க. அதை ஒட்டிதான் நானும் கேட்கலான் இருந்தேன். மறுபடியும் நீங்க ஒருவருக்கு சொன்ன கருத்து ஏற்புடையதா இருந்தது ஐயா. ஆனா இந்த புற அடையாளங்களை எல்லாம் விட்டுடுவோம் ஐயா. நாம் எல்லோரும் சுத்த வெளியில இருந்து வந்திருக்கிறோங்கிற கருத்தை சாமிஜி நமக்கு கோடிட்டு காட்டி இருக்காங்க. அதை பற்றி கொண்டு வாழ நான் ஒரு வேதாத்திரியன் என்ற உணர்வை தக்க வைத்து, அடையாளத்தை சொல்லப்போனா அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாம் எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்லணும். நீங்க சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் புற உலகத்துக்காக விட்டுடுவோம். அதெல்லாம் விட்டுருவோம், வேண்டாம். நம்முடைய மனதுக்காக நாம எடுத்துக்கொண்டோம். மனதை முதல்ல புரிந்து கொண்டு வாழ நாம முற்படுவதுங்கிறது இந்த இறுதி கட்டத்தில், அதாவது முழுமை பேறு அடையும் பொழுதுதான் இந்த ஆன்மீக அடையாளம் நமக்கு சித்தி பெறும் அப்படின்னு தோணுது ஐயா எனக்கு. அது சரியா தவறா தெரியல, சொல்லுங்க. மற்றபடி இன்னும் கூட நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கலாம்னு தோணுச்சு ஐயா. தவறா சரியான்னு தெரியல. பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஐயா. நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான். என்ன விஷயம் சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்ப ஆண் பெண் அப்படின்ற ஒரு பாகுபாடுன்னு சொல்லக்கூடியது எனக்கு அடுத்த கட்ட ஆன்மீக உயர்வுக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிடணும். சரிங்களா? காஸ்ட், ரிலிஜன் மற்ற விஷயங்கள், நான் செய்யக்கூடிய பணியிடங்கள் இருக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாமே இன்னும் நிறைய சமுதாயத்துல பெரிய அளவுல வந்து நம்ம இது புற உலகத்துக்கு சில அடையாளங்கள் தேவை. இந்த 16 காரணிகள் இருக்கு இல்லைங்களா? இந்த 16 காரணிகளை நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும் நிச்சயமா. இந்த என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், பருவம், நட்பு, சந்தர்ப்பம், இந்த மாதிரி 16 காரணிகளையும் நான் டீடைலா ஒண்ணுக்குள்ளயும் என்னென்ன மாதிரியான அந்த டிஃபரன்சியேஷனுக்கு அடிப்படையான இருக்கு அப்படின்ற விஷயத்த நானு விளக்கமா சொல்லலாம். கொஞ்சம் அந்த 45 நிமிஷம் 50 நிமிஷம் பத்தாதுன்றதுனாலதான் அதை கொஞ்சம் மேலோட்டமா தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். எல்லோருமே நம்ம வந்து ஒரு ஆசிரியர் நிலை அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க அப்படின்றதுனால கொஞ்சம் மேலோட்டமா சொன்னாலே போதும் அப்படின்னு மாதிரி நினைச்சிருக்கேன். நான் அடுத்த முறை
இன்னும் கொஞ்சம் ஆழமா போறதுக்கு நான் முயற்சி பண்றேங்கம்மா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த அடையாளத்தை நம்ம வெளி உலகத்துக்கு நம்ம அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். இதுல இப்ப நான் ஆண்ன்ற மாதிரி ஆணுக்குரிய ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி அமைப்போட தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எனக்கு மேக்கப் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். சரிங்களா? இது புற உலகத்துக்கு, அதை நான் எந்த மாற்றமும் செய்ய சொல்ல தேவையில்லை. அது இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? புற உலகத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ஐடென்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே இருக்கட்டும். அது எதுக்குன்னா நிர்வாக வசதிக்காக இவர் இன்னாருடைய வாழ்க்கை துணை, அந்த குடும்பத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இவருக்கு, அதெல்லாம் நிர்வாகம், சமுதாயத்தால ஏற்படுத்தி வைக்கப்பட்ட நிர்வாகம். இந்த அமைப்புக்கு இந்த அடையாளம் என்பது தேவை. இந்த அடையாளங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்டவை. இந்த அடையாளங்களே என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிக்கான தடையாக மாறிவிடக் கூடாது. இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அதனால அம்மா ரொம்ப கிளியரா கேட்டீங்க. அப்ப என்னுடைய மனசளவுல தான் இந்த அடையாளங்களை நான் துறக்கணும்னு சொல்றேன். மனசுல இருந்து நான் இந்த கம்பெனியினுடைய மேனேஜர்ன்றதை தூக்கி போடணும், நான் ஒரு மனவளக்கலை அன்பர்ன்றதை தூக்கி போடணும். சரிங்களா? நான் ஒரு மனவளக்கலை அன்புன்றேன்னா சமுதாயத்துல இருந்து ஒதுங்கி இருக்கிற மாதிரி என்னை நான் வேறுபடுத்திக்கிறேன். நானும் இந்த சமுதாயத்துல ஒருத்தன், எனக்கு சில விஷயங்கள் உனக்கு முன்னாடி தெரியும், நீயும் வந்தேன்னா தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதான் விஷயம். அந்த இடத்துல இருக்கும்போது நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு யோகா ஆசிரியர், நான் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லும் போது ஐயா இவங்க அப்படியாம்டா, இவங்க கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒதுக்கி வச்சிடறாங்க சமுதாயம். அதுக்காக சொல்ல வரேன். சரிங்களா? அதனால இந்த அடையாளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மனசுல இருந்து தூக்கி ஓரமா வச்சா போதும். வெளியில இருக்கிறப்ப நம்ம எப்பவும் செய்யற வேலையவே சிறப்பா செய்யும். நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. ஓரளவு எனக்கு புரிஞ்சிருக்கு ஐயா, தெளிவு கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க சொன்ன கருத்தை எட்டுவதற்கு இன்னும் காலம் பிடிக்கும்னு தோணுதுங்க ஐயா. ஆன்மீகத்திலேயே அதை அடைவதற்கு இன்னும் காலம், முழுமை பேரு சமயத்துலதான் அது கிடைக்க முடியும் அப்படின்னு என் மனசுல தோணுது ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிக்கு அம்மா. இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா, நெய்வேலியிலிருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன். உரையும் கேள்விவதிலும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ஐயா இப்ப விளக்கம் அடையாளத்தை தொலைக்க வேண்டும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது எப்படின்னா, இப்ப ஒரு டாக்டர் இருக்காரு, இன்ஜினியர் இருக்காரு, வக்கீல் இருக்காங்க. அவங்களுடைய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்றதுங்கிறது ஒரு விஷயம். அதை அதோட இருக்கட்டும்ன்றது சரியான விஷயம். டாக்டர் ஒரு கம்பவுண்டர் செய்யக்கூடிய வேலைகளை அந்த இடத்துல செய்ய முடியாத ஒரு விஷயம். குடும்பத்தின் நபர்ல நீங்க சொல்றவா நான் தலைவன் தலைவி எல்லாரும் ஒத்து ஒரு வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறப்ப, குடும்ப நபர்கள்ல இருக்கிறப்ப அன்பு பண்பு பாசமா பிணைந்து இருக்கிறது அது வேற, இது செய்யணுங்கிறது ஓகே. அந்த அடையாளமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனோம்னா அந்த தன்மை மாறி போயிடும் இல்லைங்கய்யா. இனிப்பும் சுவையும் கசப்பும் அதோடைய தன்மை காட்டினாதானே அதோட இது. அதை மாத்தணும்னா எப்படிங்க ஐயா? அது எனக்கு அந்த இடம் புரியலங்க ஐயா. அடையாளத்தை துறைக்க வேண்டும் அப்படின்னா ஒரு கலெக்டர்னா கலெக்டருடைய வேலையை செய்யறப்ப தானே அந்த அடையாளத்தை காட்ட முடியும். அப்ப அவங்க இதுல இந்த தன்மையில நீங்க அந்த சொன்ன இடம் புரியலங்க ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப பார்த்தோம்னா எல்லாருமே அன்பும் கருணையோட இருந்தாங்கன்னா வேலை செய்யறவங்க ஏமாத்துவாங்கன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான் விஷயம். ஆமாங்கய்யா. அதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கிறப்ப அதை அந்த நிர்வாகத்துல அந்த இடத்த காட்டணும். அப்படிங்கிறப்ப அந்த வேலைகள் சரியா நடக்கும். வீட்டுல வரப்ப ஓகே, விட்டு கொடுத்து போகணும், அனுசரிச்சு போகணுங்கிறது ஓகே. அது அப்ப அதுக்குங்கிற அடையாளம் இருக்கணும் இல்லையா? அந்த அடையாளம் வேணும் இல்லையா? நிச்சயமாங்க. இப்ப மகிழ்ச்சி சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அதாவது நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்காணிப்பு, கண்டிப்பு, களை எடுப்பு. சரிங்களா? அவரு செய்யக்கூடிய வேலையை கண்காணிக்கணும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா நமக்கு அட்டண்டன்ஸ்ல இருந்து, நம்ம நிர்வாகத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அட்டண்டன்ஸ்ல இருந்து அவங்க நமக்கு ரிப்போர்ட் வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்காணிப்பு. அதை சரியாக செய்யல அப்படின்னா அவரை என்ன செய்யணும், கூப்பிட்டு கண்டிக்கணும். இது நீ கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறியாச்சுன்னா அவரை அந்த பொறுப்புல இருந்து விடுவிக்கணும். இது களை எடுப்பு. சரிங்களா? இது நிர்வாகத்துக்கு. சரிங்களா? இப்ப இதே அலுவலகத்துல நான் சொல்றவரை ஒருத்தர் கரெக்டா வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னோம்னா, அலுவலகமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் இந்த 3 விஷயத்தை நம்ம என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இதுல குடும்பம் இதுல சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அதான் நான் ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றேன். நோ கமெண்ட், நோ கமாண்ட், நோ டிமாண்ட். சரிங்களா? நோ கமெண்ட் மீன் அவர் ஒரு வேலை செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அந்த வேலையை நாம் முழுமையாக குறையாக சொல்ல வேண்டியதில்லை. அந்த வேலையை இப்படி மாற்றி திருத்தி செய்தால் சிறப்பாக இருக்கும், அது மட்டும் தான் சொல்லணும்.
நீ இப்படி செஞ்சுட்டப்பா, இதனால வந்து இந்த வேலையே நடக்கலப்பா, வீணா போச்சுப்பா, அந்த ப்ராஜெக்டே வந்து ஃபெயில் ஆயிடுச்சுப்பா, இது வந்து குறையா சொல்றது. நோ, அந்த கமெண்ட். சரிங்களா? அத இதை இப்படி பண்ணியிருந்தா வந்து இந்த வேலை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க என்ன இல்ல, குறையா இல்ல, திருத்தம். சரிங்களா? அடுத்தது நோ கமெண்ட். நான் சொல்றேன் நீ என்ன செய்யாம இருக்கிற அப்படின்னு சொன்னோம்னா அங்க என்ன இருக்குன்னா, அவர் கலெக்டர், அவரு பியூன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சமுதாயம் கொடுத்த அடையாளம் தான். 2 பேருக்குள்ளயுமே இருக்கிறது இறைநிலை தான். 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற இறைநிலையை உணர விடாம செய்யறதும் அதே தன்முனைப்பு தான். அந்த தன்முனைப்போட இவர் நான் சொல்றேன் நீ செய்யல அப்படின்னா அவர் முன்னாடி இவர் கேட்கிற மாதிரி நடிப்பாரு. அடுத்த நாளே இவரை மாத்தி விடுறதுக்கான என்னென்ன வேலைகள் உண்டோ அவரை சுத்தி இருக்கவங்களுடைய அவருக்கு சாதகமான அலுவலர்கள், அவருக்கு சாதகமான அரசியல்வாதிகளை கொண்டு இவரையே மாத்தி விட்டுருவார். சரிங்களா? இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கக்கூடியது. ஒரு பியூனுக்கும் கலெக்டர் மாத்துற அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல ஒரு சூழல் இருக்கு. சரிங்களா? அப்ப இவர் வந்து என்ன செய்யணும்ன்றத ஒரு அது கண்டிப்போட சொல்லலாம். சரிங்களா? அதிகாரமா நான் சொல்றேன் நீ செஞ்சாகணும், அது என்னது, அது கமாண்ட் ஆயிருது. சரிங்களா? அப்ப நோ கமெண்ட், நோ கமாண்ட், நோ டிமாண்ட். நீ இது செஞ்சேன்னா தான் உனக்கு சம்பளம் அப்படின்னு வரும்போது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு என்ன செய்யறாரு, அவருக்கு தேவையான அவரு பொருளாதாரம் இருந்துச்சுன்னா தான் அவர் சாப்பிட முடியும், ட்ரெஸ், வீடு, அவர் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை விஷயத்தை அவரு கை வைக்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை செஞ்சேன்னா தான் நீ வந்து என்னுடைய பிஏ, இது செஞ்சேன்னா தான் உனக்கு சம்பளம் அப்படின்னு வரும்போது அடிப்படையில இவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடியது என்ன வேலை நடக்கணுமோ அதை மட்டும் என்ன செய்யணும், நீ செஞ்சாகணும், செய்யணும்ன்ற விஷயத்த நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதிகாரத்தால் செய்ய முடியாததை நிச்சயமாக அன்பால் சமுதாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. சரிங்களா? என்னுடைய வாழ்க்கை துணைகிட்ட நான் அதிகாரத்தோட எந்த விஷயம் கேட்டாலும் எனக்கு நிச்சயமாக கிடைக்காது. கிடைச்சாலும் வீட்டுல உப்பு போட்டிருக்காது, உரப்பு கூடி இருக்கும். சரிங்களா? இது வீட்லயே சொல்றேன். அப்ப ஆபீஸ்ல வேலை என்ன நடந்திருக்கும், எனக்கு வேலையை செஞ்ச மாதிரி நடிச்சிருப்பாங்க, அந்த வேலையில முழுமை அங்க இருக்காது. அந்த ஃபைல்ல வந்து என்கிட்ட கொண்டு வந்து 8 மணிக்குள்ள எனக்கு ஃபைல் வந்தாகணும்னு அதிகாரத்தோட சொன்னா 8 மணிக்குள்ள ஃபைல் மட்டும்தான் இருக்கும், அதுல இருக்க வேண்டிய முக்கியமான பேப்பர் அங்க இருக்காது. சார் நீங்க ஃபைலை கேட்டீங்க, நான் எடுத்து வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அதே வந்து உள்ளுக்குள்ள என்ன செய்யணும், அன்பும் கருணையும், அவரும் இறைவன் தான்ன்ற விஷயத்த உணர்ந்தவங்க எத்தனையோ பேர் மிக சிறப்பாக மிகப்பெரிய பொறுப்புல இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நமக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா சமகாலத்துல இறை அன்பு ஐயாவை சொல்லலாம். சரிங்களா? அவர்லாம் வந்து எங்கேயும் நான் அதிகாரம் பண்ணி இதைத்தான் கண்டிச்சு நம்ம ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா என்னன்றது நீங்க இதாவே தெரிஞ்சுக்கலாம். அவருடைய வார்த்தையில கனிவு இருக்கும், அன்பு இருக்கும், பண்பு இருக்கும். அப்ப அவரு தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைமை செயலாளர் பொறுப்பு வரைக்கும் அவர் இருந்திருக்கிறார். சரிங்களா? அப்ப அந்த அதிகாரம் என்பதோ அந்த தன்னுடைய ஐகான், நான் வந்து ஒரு எழுத்தாளர் அப்படின்ற அடையாளம் அவர்கிட்ட இல்ல, ஒரு பேச்சாளர் அப்படின்ற அடையாளம் அவர்கிட்ட இல்ல, நான் ஒரு தலைமை செயலாளர் அப்படின்ற அடையாளம் அவர்கிட்ட இல்ல, மிக சிறப்பாக செயல்பட்டு நான் இந்த சமுதாய மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யற பொறுப்புல இருக்கேன், அவ்வளவுதான். இதுதான் அவருடைய அடையாளமாக இருந்தது. இப்ப சிறப்புங்கய்யா. இப்ப சொன்னது வந்து அந்த அடையாளத்தை விட்டுட்டு அவர் செயல்படும் போது ஒரு சிறப்பான அதிகாரியாக அவர் ஓய்வு பெற்றார். புரியுதுங்கய்யா. அப்ப வந்து அன்பும் கருணையுமா இருக்கக்கூடிய அடையாளத்தை வச்சு அதுதான் அடையாளமா இருக்கணும். செய்யக்கூடிய வேலைகள்ல எங்கேயுமே எல்லா இடத்துலயும் அன்பும் கருணையான அடையாளம் மட்டும் இருக்கணும்னு சொல்றீங்க, அப்படிதானங்கய்யா? சுத்த வெளிதான் மனிதனாக வந்திருக்கிறது அப்படின்னாலே அங்க அடிப்படை உள்ளுக்குள்ள அன்பும் கருணையும் தன்னாக ஊற்றெடுக்கும், தானாக ஊற்றெடுக்கும். ஓகேங்க, நன்றிங்க. சிறப்பான விளக்கம் ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா உங்களோட போன் நம்பர் கேட்டிருக்காங்க ஐயா, நம்பர் சொல்லுங்க, நான் சாட்ல போட்டுறேங்க ஐயா. 98 98 429 429 30 30 330 330. ஓகேங்க ஐயா. நன்றி ஐயா. ஓகே. வாழ்க. அம்மா நீங்க பேசலாங்கம்மா. உமையாள் அம்மா. உமையாளம்மா திருப்பி மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. மைக் ஆன் ஆச்சு, திருப்பி ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி அன்மியூட் பண்ணி செக் பண்ணுங்கம்மா உமையாளம்மா. உமையாளம்மா வாழ்க வளமுடன்மா. உங்களுக்கு திருப்பியும் அன்மியூட் கொடுத்துருக்கோங்கம்மா, நீங்க இன்னொரு வாட்டி மைக் அன்மியூட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது லைன் ப்ராப்ளம்? வாழ்க வளமுடன் ஐயா.
மிகச் சிறப்பான அடையாளம் திறப்போன்ற தலைப்புல தெளிவான ஒரு சிந்தனை உரையும் கொடுத்து அன்பர்களோட கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாகவும் பொறுமையாகவும் நம்பிக்கையூட்டுற வகையிலும் பதில கொடுத்தீங்க ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? இந்த வாய்ப்பை அமைத்து கொடுத்த உலக சமுதாய சேவா சங்க தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஐடி இயக்குநரகம் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். அன்பர்களுக்கும் நன்றி. வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை